எப்பொழுது நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது பண்பட ஆரம்பிக்கும் மனது. இந்த நன்றி சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம், இத்தனை நேரம் எடுத்துக்கொண்டது. நன்றி சொல்ல வேண்டும், இவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், இவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த நன்றி சொல்லும் பழக்கமும் நன்றி சொல்லப்பட வேண்டிய நபர்களின் பட்டியலும் நீளுமே ஆனால் பெற்றோராய் இருக்கக்கூடிய தகுதி நம்மை வந்து அடையும். அதுதான் முதல்ல எடுக்க வேண்டிய ஒன்று. வீட்டுக்கு வெளியே வந்து போபவர்களை கண்காணிப்பதற்காக, பள்ளிக்கூடத்திற்கு வெளியே வந்து போபவர்களை கண்காணிப்பதற்காக நீங்கள் பொருத்தக்கூடிய கண்காணிக்கு கேமராக்கள் அத்தனையும் வீட்டுக்குள்ளேயே பொருத்தப்படுமே ஆனால் அது குழந்தைகள் உருவத்தில் இருக்கும். Your children are the surveillance camera fixed inside the house. வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒன்று. இது மனதில் தெரியணும். ஒத்திகை பார்க்காமல் பெற்றோரானோம் அப்படின்னு சொல்றது உண்மையும் பொய்யும் கலந்த ஒரு கூற்று. என்ன காரணம்னா, மனிதர்களை தவிர எந்த விலங்கும் எந்த பறவையும் ஏன் மரம் செடி கூட பெற்றோராய் இருப்பதற்காக ஒத்திகை பார்த்ததாக இதுவரை எங்கேயும் இல்லை. தன்னந்தனியாக நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனையோ நாயோ ஆனாலும் கூட அது தனது குட்டிகளை ஈனும் பொழுது அந்த பொழுதில் உங்களுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் பெயர் கொடுத்த அது ஒரு ஜிம்மியோ டாமியோ ஆக நடந்து கொள்ளாமல், ஒரு நாய் பெற்றோராக இருக்கும் பொழுது, ஒரு தாயாக இருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று இயற்கை சொல்லிக் கொடுத்ததோ அதை மட்டுமே கேட்கக்கூடிய விலங்காக இருக்கும். யாரிடமும் போய் அவர்கள் கேட்டது கூட கிடையாது. ஆஹா, நான் உன்னை எப்படி பெற்றேன், எப்படி வளர்த்தேன், எப்படியெல்லாம் பாடுபட்டேன் என்று மீண்டும் மீண்டும் வார்த்தைகளால் பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒற்றை இனம் மனித இனம் தானே தவிர, ஒரு பெண்குயின் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும் பொழுதோ, ஒரு கிளி தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும் பொழுதோ, ஒரு பூனை தாயாக இருக்கும் பொழுதோ, புலி தாயாக இருக்கும் பொழுதோ, அல்லது ஒரு யானை கூட்டத்தின் மூத்த பெண் யானை பிறந்த பெண் யானை குட்டியையும் மற்ற பெண் யானைகளையும் பாதுகாக்கும் பொழுதோ, ஆஹா நான் எவ்வளவு செய்தேன் என்று ஒரு நாளும் பெருமைப்பட்டு கொண்டதே இல்லை. இப்போ பெற்றோராய் இருப்பது என்பது வரம் அப்படின்னு ஒரு பொய் நான் சொல்லலை. பெற்றோராய் இருப்பது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற பொய்யையும் நான் சொல்லலை. பெற்றோராய் இருப்பது ஒரு பொறுப்பு. அதுதான் முதல்ல உள்வாங்க வேண்டிய விஷயம். பேரண்டிங் இஸ் நாட் an art. Parenting is not an opportunity. Parenting is not a blessing. Parenting is responsibility. பொறுப்புணர்வு அப்படின்னு ஏற்றுக்கொண்டோம்னா தோள்ல தன்னை போல தைரியம் வந்துடும். அப்போ இந்த பேரண்ட்ல நீங்க தொடங்கின முதல் வாழ்த்து பி அப்படிங்கிற எழுத்தை எடுத்தாலே it includes many things. அதுல முதலாவதாக வரக்கூடியது உங்களுக்கு இட்ஸ் a project. பேரண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய, இந்த 10 மாதத்தில் இறக்கி வைக்கக்கூடிய வேலையெல்லாம் அல்ல. வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து 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 எப்பொழுதும் இதற்கு ஒரு முடிவோ நிறைவோ இல்லாமல் போகும் அளவு வாழ்நாள் முழுவதும் கையில் தூக்கி செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புணர்வு. அதுதான் தட் இஸ் a லைஃப் டைம் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் ஏ அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அது அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது குழந்தைக்கு பக்கத்துலயே எப்போ இருக்கணும் அப்ரோச்சபிள் அப்படின்னு சொன்னா எதையுமே நாங்கள் உள்ள கொண்டு வர மாட்டேன். அக்கௌண்டபிலிட்டிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவோம். கணக்கு காண்பிக்கணும். பெற்றோராய் இருந்ததற்கு கணக்கு காண்பிக்கணும். வளர்க்கும் பொழுது வாங்கி இருக்கக்கூடிய செரலுக்கு எத்தனை டப்பா நான் கேட்கவே இல்லை. பெற்றோராய் அந்த குழந்தையோடு நாம் செலவழித்த ஒவ்வொரு வினாடிக்கும் கணக்கு இருக்கும். அப்படி எடுத்தா மட்டும்தான் PA ஆச்சு. ஆர் வந்ததுன்னா இந்த அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கு புரியலன்னா நான் மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பான்சிவ்னஸ், ரெடினஸ். எந்த நேரமும் எந்த சூழலிலும் உடல் அளவில் பக்கத்தில் இருக்க வேண்டும்னே சொல்லவே இல்லை நான். உணர்வளவில் your presence will have to be felt. அந்த பேரண்ட் அப்படிங்கிற சொல்றீங்க இல்லையா, அதுலயே the presence, உங்களுடைய இருப்பு உணரப்படும். நீங்கள் அலுவலகத்தில் இருந்தாலும், அடுக்கலையில் இருந்தாலும், உறங்க போயிருந்தாலும், உறவினர் வீட்டுக்கு போயிருந்தாலும் நீங்கள் இருப்பதாக உங்கள் குழந்தை, the child has to feel your presence. எப்பொழுது திரும்பினாலும் சாய்ந்து கொள்ள என் தகப்பனோ தாயோ தோளை கொடுத்து கொண்டு எனக்காக இருப்பார்கள் அந்த குழந்தைக்கு புரியணும். அந்த பிரசன்ஸ் அப்படிங்கிறது வந்ததுனாலே அக்கௌண்டபிலிட்டி வந்துடும், ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். தோளை வைத்து இறக்கி விட முடியாது. என்ன காரணம்னா, நீங்களும் நானும் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு இன்னொரு பெயர் நானே கொடுத்திருக்கிறேன், த டிஸ்க்ளைமர் சொசைட்டி. ஊடகங்களில் வரக்கூடிய நாடகங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா, டிஸ்க்ளைமர் சர்டிபிகேட், பொறுப்பு துறப்பு. இதில் வரக்கூடிய சம்பவங்களோ இந்த கதையோ நபர்களோ கற்பனை அன்றி யாரையும் குறிப்பிட்டு கூறுவது அல்ல அப்படின்னு மீண்டும் மீண்டும் பார்த்து பார்த்து பழகி போய் மனது என்ன பண்ணும் தெரியுமா, நம்மளுடைய உளவியல் சார்ந்த ஒரு உண்மையாக இதை ஏற்றுக்கொள்ளும். டிஸ்க்ளைமர் சொசைட்டி.
எல்லாவற்றையும் 8 மணிக்கு குழந்தையை பேருந்தில் ஏற்றி விட்டு விட்டால் அப்புறம் பள்ளிக்கூடம் தான். டிஸ்க்ளைமர், அதுக்கப்புறம் எனக்கும் குழந்தைக்கும் சம்மந்தம் கிடையாது. 5 மணிக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோன்னா எனக்கும் குழந்தைக்கும் சம்மந்தம் கிடையாது. as long as you are a disclaimer society, I am sorry, parenting is not possible at all. விடுங்க, அது ஒரு கலையா, அது ஒரு விஞ்ஞான நுணுக்கமா, அது ஒரு திறமையா, இதெல்லாம் விட்டுடலாம். பேரண்டா இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி கூட நமக்கு இழந்து போயிடுவோம், விரலை உதறி விட்டுட்டு நகர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா விலங்குகள் செய்யறது இல்லை. பழம் கனிந்து அது விதையாக மாறும் வரை மரம் செய்வதில்லை. ஓரறிவு உள்ளதிலிருந்து 5 அறிவு வரை நீங்க யாரை காண்பித்தாலும் இயற்கை பெற்றோராய் இருப்பதற்கான பொறுப்பையும் சேர்த்துத்தான் அனுப்பியிருக்கிறது. நாம் மட்டும்தான் மறந்து போய் அதை விட்டு விலகி வரக்கூடிய நபர்களாக இருக்கும். PAR, அது ரிசர்வ். நீங்க யூ ஹாவ் டு பி ரெடி, யூ ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள், யூ ஹாவ் டு பி ரிசோர்ஸ்ஃபுல். ஒத்திகை பார்க்காத ஒன்று. மீண்டும் மீண்டும் புதிய புதிய கற்பனைகளோடு, புதிய புதிய தேவைகளோடு குழந்தைகள் வரும்பொழுது புதிய புதியதாக அன்றாடம் பிறக்க வேண்டிய கட்டாயத்தில் பெற்றோர்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நான் எம்பத்தின்னு ஒரு வார்த்தை சொல்வேன். எத்தனை பேர் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதை தமிழுக்கு கொண்டு வந்தோம்னா சகதாபம் அப்படின்னு சொல்லுவோம். அனுதாபப்படுறது அப்படின்னா சிம்பத்தி, யாரிடமாவது ஐயோ பாவமே அப்படின்னு நினைக்கிறது. சகதாபம் அப்படின்னு சொன்னா இந்த சூழ்நிலையில் நான் இருந்தால் என்ன செய்வேன் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த பக்கம். 1980 பெற்றோராக இருக்கலாம், 90 பெற்றோராக இருக்கலாம். ஆனால் 2022 வாழக்கூடிய குழந்தை அது பார்க்கக்கூடிய அதனுடைய அழுத்தங்கள், அதனுடைய சுமைகள், அதனுடைய திணறல்கள், அதனுடைய திக்கல்கள், இவை அற்றதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சூழலில் நான் பெற்றோராக இருந்தால், பெற்றோராக இருப்பதை விட குழந்தையாக இருந்தால் எப்படி இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். அடுத்தது அந்த டீ வருது இல்லையா, அது வரும்போது டயர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த PAREN வந்தாச்சு, N வரும்பொழுது you should be new, none other than you. இன்று புதிதாய் பிறந்தேன்னு பாரதியார் சொல்றதை மேற்கோளாக காட்டுறதில்லை. அன்றன்றைக்கு இன்றைக்கு என் குழந்தையை தேவை எப்படி இருக்கிறது, இத்தனை காலம் வரை நான் பார்த்தது வேற. புது அப்பா அம்மா அன்றாடம் புதுப்பித்துக் கொண்டே இருக்கக்கூடியது. புதுமை பெண் மட்டுமல்ல, புதுமை பெற்றோர்களும் கூட தான். நான் புதுமை பெண்ணு பாரதி சொல்லும் பொழுதெல்லாம் சொல்லுவேன், புதிய பெண்ணு சொல்றதுக்கு என்ன அவருக்கு தெரியாதா? அது ஏன் புதுமை பெண்? புதியது பழையதாகும், புதுமை என்பது புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். இட்ஸ் a rolling benchmark. ஆஹா தொட்டு விட்டோம் நினைக்கும் போது அதை விட என் பெற்றோர்களை விட எனக்கு பொறுப்பு அதிகம், என்னை விட என் குழந்தைக்கு அதிகம், என் குழந்தையை விட அடுத்த தலைமுறைக்கு அதிகம். இது புரியும் பொழுது N stands for something new, something novel, none other than. என்னை தவிர என் குழந்தையை வளர்த்தெடுக்க கூடிய பொறுப்பை வேறு யாருக்கும் இறைவன் கொடுக்காத பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். அடுத்து டீ வந்ததுன்னா டயர்லெஸ். குழந்தை முன்னால சோர்வடைய பெற்றோருக்கும் உரிமை கிடையாது, ஆசிரியர்களுக்கும் உரிமை கிடையாது. நான் உட்காந்து பேசுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட நான் சொல்லுவேன், உட்காரலாம் அப்படின்னா மகன் நான் உட்காந்தேன்னா நீ படுத்துட விட, நான் நிற்கிற வரைக்கும் தான் நீ உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். கொடுக்குறோம் கண்டிப்பா, வேற வழி கிடையாது. என்ன ஆனாலும் இழுத்து பிடிச்சு நின்னே ஆகணும். என்ன காரணம்? மூத்த தலைமுறை அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்தில் நிற்க வேண்டும், அண்ணாந்து பார்க்கக்கூடிய செயல்களை செய்யணும். இப்போ இதை கையில உள்ள வாங்கிட்டோம் இல்லையா, நான் சொல்லக்கூடியது என் கையில சுமந்திரக்காளி அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடம் எல்லோரும் தலையை சுற்றியும் ஒளிவட்டம்லாம் வராது. என்ன சொல்லக்கூடியது கொஞ்சம் கடுமையாக இருக்கும், ஆனா கடுமையாகத்தான் சொல்லணும். ஏன்னா இந்த கூட்டு குடும்பத்தை உடைத்து வெளியே வந்த புத்திசாலிகள் நாம். அதுவாலாம் உடைச்சோம், வேணும்னே உடைச்சோம். மீண்டும் அல்ல, பெண்கள் பங்குக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லியே ஆகும். பெண்களுடைய பங்கு கணிசமான பங்கு. நீங்க அது பெண் விடுதலைன்னு சொல்லலாம், பெண் சுதந்திரம் சொல்லலாம், நீங்க என்ன சொல்வீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கூட்டு குடும்பத்தின் அஸ்திவார ஆணி வேரை அசைத்து ஒரேடியாகலாம் எடுக்கவே இல்லை. மிக இனிமையாக, மிக மென்மையாக, மிக நுணுக்கமாக, மிக உளவியல் சார்ந்த ஆயுதங்கள் அத்தனையும் பயன்படுத்தி அசைத்து இனிமேல் இந்த வேர் மண்ணில் ஊன்றி நிற்க முடியாதுங்கிற எல்லைக்கு கொண்டு போறதுல கணிசமான பங்கு, முழு பங்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது, ஆனாலும் கணிசமான பங்கு பெண்களுக்கே உரியது. அதை நம்ம கண்டிப்பா ஏற்றுக்கொண்டாக வேண்டும். முடிஞ்ச அதுல பெருமையும் பட்டுக்கலாம். ஆனா அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது தந்த பல விஷயங்களை நம்மால இப்ப தர முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். வீட்டுக்குள்ள இருந்த சித்தப்பாவோ மாமியோ அத்தையோ இவங்க அத்தனை பேரும் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க. மாமாவுடைய ஒரு திட்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கும் போது அது எங்கேயோ ஒரு இடத்துல மறுபடியும் நெறிப்படுத்தப்படும். சித்தியோட ஒரு கிள்ளல் கிடைக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல நெறிப்படுத்தப்படும். பெரியப்பா முறைச்சு பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல நெறிப்படுத்தப்படும். தன்னுடைய சோகங்களையும் தன்னுடைய சுகங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு அது தன் வயதொத்த மற்ற குழந்தைகளோடு ஓடி ஆடி விளையாடும். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட
குடும்பத்தில் இருந்த குழந்தைகளுக்கு புதிதாய் வரக்கூடிய குழந்தையை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரியும், மூத்த குழந்தையை எப்படி மதிக்க வேண்டும் என்று தெரியும். எல்லாரும் சாப்பிட வாருங்கள் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிடம் பாத்தீங்கன்னா தட்டு வரிசையா வந்து விழும். அந்த ஒவ்வொரு தட்டுல ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி படி தான் அந்த குழந்தைங்க எல்லாரும் உட்காருவாங்க. பெரியப்பாவுடைய மூத்த பெண் அவ தான் எல்லாருக்கும் அக்காவாக இருப்பாள். பள்ளிக்கூடம் கூட போகாத பெண்ணாக இருக்கலாம், ஆனாலும் அவளுடைய அதட்டலுக்கும் இதட்டலுக்கும் எல்லோரும் பணிந்து போவார்கள். வரிசையா எல்லா குழந்தைங்களும் வந்து உட்காரும். பெண்களுக்கு புரியாம போன ஒரு விஷயம் கூட்டு குடும்பத்துல அது உடைந்து போறதுக்கு பெண்கள் உபயோகித்த அந்த ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு இல்லையா, புரிந்து கொள்ளாமல் உபயோகப்படுத்தின பிரம்மாஸ்திரம். நீங்க உங்களுக்கு புரிந்துதா புரியலையான்னு சொல்லி ஆயுதம் கவலைப்பட்டதே கிடையாது. யாரை நோக்கி எய்தீர்களோ தாக்கப்பட்டார் அப்படிங்கிறது மட்டும்தான். எப்படி இருக்கும் அப்படின்னா, மிக இளைய வயதில் ஒரு பெண் திருமணம் ஆயிருக்கும். 15 வயது கூட பார்க்காத பெண்மணிக்கு தான் திருமணம் ஆயிருக்கும். 13 வயதில் திருமணம். பூப்படைந்த பின்பு ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக தாயாகக்கூடிய தகுதியை இயற்கை கொடுத்து விட்டது அப்படின்னா 13 வயசுல ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 14-15 வயதுல ஒரு பெண் குழந்தையை பெற்றிருப்பாள். அவளுடைய குழந்தைக்கு, அந்த பெண் குழந்தைக்கு 15 வயதில் திருமணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்டினுடைய மாமியாரும் மூத்த மகளும் மருமகளும் எல்லோரும் ஒரே காலத்தில் ஒரே வீட்டில் பிள்ளை பெற்று இருந்த ஒரு நாடு இது. இதுல உங்களுக்கு கூச்சமோ ஒரு தயக்கமோ வெட்கமோ வர வேண்டிய தேவையே இல்லை. இதுல எந்த விதமான சூழ்ச்சியும் இடையில இல்லை. வாழ்ந்து பல்கி பெருகி நிலை நின்ற ஒரு நாடு இது. அப்போ ஒரு வீட்டுல பார்த்தீங்க அப்படின்னா 3 4 5 தூளிகள் அப்படியே தொங்கிட்டு இருக்கும். தூளி அப்படின்னு சொல்லி வாங்கி கட்டுறது இல்ல, அம்மா உடுத்தி பயன்படுத்தி அம்மாவின் வாசனை மாறாத ஒரு கைத்தறி புடவை தான் அங்க தூளியாக இருக்கும். குழந்தைங்க இருக்கும். ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 5-6 குழந்தைங்க அங்க இருக்கும். வீட்டுக்குள்ள மேலும் கீழும் பெண்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு இதுக்குள்ள இப்படி ஒரு புழு மாதிரி அந்த குழந்தை நெளிஞ்சு அடுத்த நிமிடம் அதை கடந்து செல்லக்கூடிய பெண் அந்த குழந்தையின் தாயாக இருக்க வேண்டிய தேவையே இல்லை. அது பெரியம்மாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம். உடனடியாக அந்த குழந்தையை எடுத்து தாய்ப்பால் கொடுத்து விட்டு அந்த குழந்தை வாயை தொடுத்து விட்டு அதுல போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் ஒரு காலகட்டத்துல பெரியம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு உங்க கணவர் சொல்லி இருந்தாலோ, என்னை வளர்த்தது எங்க பெரிய அண்ணி தான், அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு கணவர் சொன்னாலோ அடுத்த நிமிடம் பொங்கி கோபம் வருவதற்கு முன்னால் ஒரு நிமிடம் யோசித்து பார்க்க வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, தாயின் முலைப்பால் மட்டுமே குடித்து அந்த தலைமுறை ஆண்கள் வளரல. அது பெரியம்மாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், பெரியக்காவாக இருக்கலாம். அந்த பெண்ணோடு இவர்களுக்கு உணர்வு ரீதியான ஒரு ஈடுபாடு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பாலை குடிச்சு வளர்ந்தது அப்படின்னு. தகர்த்த பொழுது இது எல்லாமே தான் தகர்ந்து போனது. இவை எல்லாமே தகர்ந்து போகும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, இதற்கு பின்விளைவுகள் எப்படி வரும் நம்ம யோசிச்சு கூட பார்க்கல. ஆனா இப்போ கைமிஞ்சி வந்தாச்சு, இனி திரும்பி அங்க போக முடியாது. கூட்டு குடும்பம் அப்படின்னு ஒரு அழகான பொய்யை நம்ம சொல்றோம். அந்த அம்மாவுடைய அம்மாவும் அப்பாவும், அப்பாவுடைய அம்மாவும் அப்பாவும், நடுவில் ஒரு குழந்தை அப்படின்னா 6 பெரியவர்களுக்கு நடுவில் ஒரு குழந்தை சிக்கி கொண்டுள்ளதுன்னு மட்டும்தான் அர்த்தமே தவிர வேற யாரும் கிடையாது. நாங்க கூட்டு குடும்பம் அப்படிங்கிற அழகான பொய்யை நீங்க சொல்ல முடியாது. குழந்தைக்கான வயதொத்த ஆட்கள் அந்த கூட்டு குடும்பத்தில் இருந்தார்கள். என்னுடைய முதல் தோழன், முதல் தோழி அப்படின்னு நினைக்கக்கூடியது ஒரு சித்தப்பா பையனோ அல்லது ஒரு பெரியப்பா பையனோ ஒரு சித்தி பொண்ணோ அத்தை பொண்ணோ தான் என்னுடைய முதல் தோழி. திருமணங்களுக்கு போகலாம் அப்படின்னா வேற யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பம் கிளம்பி போனாலே போதும். 3 நாள் முன்னால் நம்மால் போக முடிந்தது. ஆடைகளை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை இல்லாமல் இருந்தது. இது ரொம்ப அழகாக நுணுக்கமாக ஒத்தொத்த கல்லா வச்சு வந்த கலாச்சாரத்தை ஒற்றை அடியில் கீழே சிதறவிட்டாகிவிட்டது. எஞ்சியுள்ள கல்களை பார்த்து அப்படியே பெருமூச்சடைந்து உட்கார்வதற்கு நேரம் கிடையாது. நம்ம எல்லாரும் வெளியில வந்துட்டோம். எந்த பொறுப்பை வீட்டில் 10 பேர் தோள்கள் தாங்கிக் கொண்டிருந்ததோ அந்த பொறுப்பை உங்கள் 2 பேர் தோள்களுக்கு நீங்கள் மாற்றிக்கொண்டாகிவிட்டது. தூக்க முடியாதுன்னு இனிமே சொல்ல முடியாது. அப்படி உங்களுக்கு தூக்க முடியாதுன்னு தோல்ல இருந்து தள்ளி விட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ள நீங்க தள்ளிவிட்ட குழந்தையுடைய கையை பிடிச்சு கூட்டிட்டு போகிறதுக்கு சமுதாயத்தில் போதுமான அளவு மாய சக்திகள் காத்து கொண்டிருக்கின்றன. மிக அழகாக ஒரு கதை ஆங்கிலத்துல உண்டு, த பைடு பைப்பர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன, ஒரு குழலை எடுத்து ஊர்ல மிகப்பெரிய எலித்தொல்லை தாங்க முடியாம போன போது ஊர் தலைவர் இதற்கு ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்ட பொழுது ஊரில் உள்ள ஒரு பெரியவர் சொன்னார், என்ன, பக்கத்து ஊரில் ஒரு குழல் ஊதி, அவர் he'll play on his pipe, கையில் இருக்கக்கூடிய குழல் ஊதக்கூடிய நபர், அவருடைய குழலின் இசை அவ்வளவு இனிமையாக இருக்கும். எலிகள் எல்லாம் அதை கேட்டுவிட்டு பின்னாலேயே ஓடி போய்விடும். வீட்டுக்கு ஒரு எலி கூட மிஞ்சாது. அது வயோதிகமான எலியாக இருக்கலாம், உடல் ஊனமுற்ற எலியாக இருக்கலாம், இளமையாக இருக்க எந்த எலியாக இருந்தாலும் உருண்டு பிறண்டு அவர் பின்னால் போய்விடும். எலித்தொல்லை நீங்கிவிடும். ஆனால் கேட்கக்கூடிய தொகையை நாம் கொடுக்க வேண்டும். சரி, கூட்டிக் கொண்டு வந்தாகிவிட்டது. அந்த குழலூதியுடைய மாய குழலோசை கேட்ட உடனே எல்லா எலிகளும் வீட்டிலிருந்து படைப்படையாக எல்லாம் இறங்கி போக, நடுவில் இருக்கக்கூடிய ஆற்றை கடந்தவர் அந்த புறம் போக, ஆற்றில் எல்லா எலிகளும் முழுகிவிட்டன. திரும்பி வந்து அவர் கேட்ட தொகையை தலைவரிடம் கேட்க,
தலைவருக்கு இப்ப தெளிவாக தெரியும், எலிகள் தான் ஒழிந்து விட்டனவே, இனி பணம் கொடுத்தால் என்ன கொடுக்காவிட்டால் என்ன, அவரால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற தைரியத்துல அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. அப்படிங்கும் போது அந்த மாய குழலூதி சொல்வதாக அடுத்த ஒரு குழலோசை வரப்போகிறது, மிகவும் அபாயகரமானதுன்னு சொன்ன உடனே பொருட்படுத்தாமல் எல்லோரும் இருக்க குழலை ஊதும் பொழுது வீட்டில் இருந்த குழந்தைகள் எல்லாம் அந்த குழலோசையை கேட்டுவிட்டு பின்னால் போனதாகவும், ஒரு குகைக்குள் அந்த குழந்தைகள் எல்லாரையும் கொண்டு போய் குகையினுடைய கதவு அடைக்கப்பட்டதாகவும், பின்பு அந்த கிராமம் என்ன நடந்தது என்று கூட பார்க்காமல் போனதாகவும், உடல் ஊனமுற்ற ஒரு குழந்தையால் அவ்வளவு வேகமாக போக முடியாததால் அந்த குழந்தை திரும்பி வந்து இந்த கதையை மொத்தமும் ஊர் மக்களுக்கு சொன்னதாகவும். கதை சுவாரஸ்யமாக இருக்கலாம், கதை சொல்லக்கூடிய உண்மை மிகவும் அபாயகரமானது. திரும்பி பார்த்து என் குழந்தை மேல் எனக்கு பொறுப்பில்லை, நீங்க சொல்றதெல்லாம் மேடையில் நின்று பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா, வீட்டுக்கு போனால் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்றதுதான் இந்த 2 வருஷமா நம்ம பார்த்திருக்கோம். அப்படின்னா இதுவரை இந்த பேண்டமிக் வர்றதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2019 என்ன பண்ணோம்? குழந்தைகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடம் நாம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, என் குழந்தை தங்கமான குழந்தை, அவன் ஃப்ரெண்டு சரியில்லை. ஆனா அந்த ஃப்ரெண்டோட அம்மாவும் அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, என் குழந்தை தங்கமான குழந்தை, ஃப்ரெண்டு சரியில்லை அப்படின்னு. மறந்து போனது என்ன தெரியுமா? வீட்டில் இருக்கிற குழந்தை வேற, பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தை வேறங்கிறத நம்ம மறந்து போயிட்டோம். வீட்டில் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய குழந்தை வேற, அந்த குழந்தையினுடைய ஒற்றை பலவீனம் உள்ள குழந்தைகள் எல்லாம் ஒன்றாக சேரும் பொழுது அந்த குழந்தை அதை பலமாக நினைத்து கொள்ளுமே தவிர, ஊரே கூடி ஒரு தப்பு செய்தாலும் ஊர் செய்தது என்பதற்காக அது சரியாகாது, ஊரே கூடி தப்பு தான் செய்திருக்கிறது. இதை ஒற்றுக்கொள்ள பெற்றோருக்கு மனம் கிடையாது. பள்ளிக்கூடத்தின் மேல் நம்ம எப்பொழுதும் அதுக்கு ஒரு புகார் நமக்கு உண்டு, ஆசிரியர்கள் மேல் புகார் உண்டு, குழந்தைகள் மேல், குழந்தை நண்பர்கள் மேல் புகார் உண்டு. நம்ம திருத்துறதுக்காக மட்டும்தான் இந்த கொரோனா 2 வருடம் இரு பெற்றோரிடமே அப்படின்னு வைத்தாகிவிட்டது. இந்த 2 வருடம் கழித்து குழந்தைகள் வெளியே வரும்பொழுது 2019 இருந்த குழந்தைகள் அல்ல 2022. யார் மேல இப்ப பழிய போடலாம்? நம்ம கிட்ட தானே இருந்தாங்க குழந்தைங்க. அவங்க என்ன பள்ளிக்கூடத்து வகுப்புல பாக்குறாங்களோ அதை நாம பார்த்தோமே. அம்மாக்களுக்கு எல்லாம் அடுத்த மிகப்பெரிய ஒரு வாழ்த்து. எப்படி கொண்டாடினோம் இந்த லாக்டவுனுடைய முதல் 2 மாதங்கள், முதல் 1 மாதத்திற்கு வர வேண்டிய மந்த்லி ப்ரொவிஷனை 10 நாள்ல தீர்த்தவங்க. நாம மாசத்திற்கு வாங்கி போட்டிருக்கக்கூடிய அரிசியாக இருக்கட்டும், நெய்யாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், அத்தனையும் ஒரு 10 நாளில் தீர்த்தோம். ஐயோ பாவம், குழந்தை சாப்பிடணும் இல்லையா, குழந்தை சாப்பிடணும் இல்லையா, கொடுத்து 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 குழந்தை மிச்சம் வச்சு கொண்டு வந்த சோறுனால ஆரோக்கியமா இருந்தது. மிச்சம் வைக்காம, வேலை தெரியாம மறுபடியும் ஊட்டி 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 உற்சாகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு தயாராகும் போது 6 மணிக்கு எழுந்திருந்து 7 மணிக்குள் பல் தேய்த்து குளித்து சீருடையை நாம் போட்டு விட்டு அவசர அவசரமாக 2 வாய் 1 வாய் கடைசி வாயை மென்று கொண்டே பள்ளிக்கூட பஸ்ஸில் ஏறி வந்த குழந்தைகள் போக 9 மணிக்கு வகுப்பு அப்படின்னா எத்தனை பெற்றோர் 9 மணிக்கு வகுப்பு இப்பொழுதும் 6 மணிக்கு நீ எழுந்திருந்து ஆக வேண்டும், என்ன காரணம்னா படிப்பு, வா என்றால் வந்தேன் என்று நிற்கிற குட்டி பூதம் கிடையாதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்போம். ஆடியோவை கட் பண்ணி, வீடியோவை கட் பண்ணி, ஆசிரியர் இல்லை உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பார்க்கணும்னு டீச்சர் சொல்றாங்கப்பா அப்படின்னு யூ ஸ்டார்டட் குவெஸ்சனிங் தி மோட்டிவ் ஆஃப் தி டீச்சர். அவன் எனக்கும் குழந்தைங்களை கண்ணில் பார்க்காம என்னால பேச முடியாது, ஆடியன்ஸை கண்ணில் பார்க்காம என்னால பேச முடியாது. எல்லாரும் உட்காந்தாச்சான ஒரு நிமிஷம் நான் வெயிட் பண்ணது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. அந்த கேமரா, அந்த ட்ரைபாடுக்கு பின்னால சார் நான் பார்க்கல அப்படின்னா என்னால பேச முடியாது. அப்போ எனக்கு யார்கிட்ட பேசுறேனோ அவங்கள பார்க்கணும். அப்போ ஐ எம் நாட் டாக்கிங் டு யூ, ஐ எம் நாட் டாக்கிங் அட் யூ, ஐ எம் டாக்கிங் வித் யூ. உங்களோடு பேசுகிறேன். அதுதானே ஒவ்வொரு ஆசிரியருக்கும். ஆனா அப்பொழுதும் பெற்றோர் எத்தனை பேர் ஊட்டி குழந்தை வாயில மென்னு முழுங்க நிறைய இடத்துல தடம் புரண்டோம்ப்பா, நிறைய இடத்துல தடம் புரண்டோம். ஆனாலும் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, குழந்தைய நல்லா வளர்க்குறோம். 2 வருஷம் 24 மணி நேரமும் ஒரு குழந்தைய பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா பெத்த தாயால கூட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். எத்தனை அன்பு! 10 மாதம் இந்த டயலாக்ல நீ வரவே வராது. எப்படா பள்ளிக்கூடம் திறக்கும், கொண்டு போய் தள்ளிடலாம், ஓட்டி விட்டுடலாம், என்னெல்லாம். அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு பேரண்டிங் அப்படின்னு மேலே போட்டுட்டு கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு கீழே போடும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி. என்ன, பெற்றோரா இருப்போம், கண்டிஷன்ஸ் அப்ளை. காலையில் இத்தனை நேரத்துலேருந்து இத்தனை வரைக்கும் பெற்றோராக இருப்போம், அதுக்கப்புறம் எங்களுக்கு மூச்சு விட்டே ஆகணும். ஓடி போய் ஸ்கூல் பஸ்ஸில் வாட்டர் கேனையும் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு, ஏன் உனக்கு ஞாயிற்றுக்கிழமையும் பள்ளிக்கூடம் வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் மாலை வரணும், வந்து அவசர அவசரமாக மறுபடியும் டியூஷனுக்கு ஓடணும். அப்போ அவ்வளோதான் நமக்கு பொறுமை. உண்மையில நம்ம அவ்வளவே தான். நம்ம பெருமைப்பட்டிருக்கிற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம கிட்ட.
யாரும் இதை சொல்லாததுனால, ஊரே கூடி பெருமைப்பட்டுக்கிறதுனால உண்மைன்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். நம்மளுடைய டாலரன்ஸ் லெவல் இஸ் so very low, pathetically low. நம்மளால சகிச்சுக்க முடியாது. அதை தாண்டி இப்போ வந்தே ஆகணும். யாரும் நம்ம சகிப்புத்தன்மையை கேட்கல. நேற்று கூட ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் கேட்டேன், இஸ் டாலரன்ஸ் a virtue அப்படின்னு கேட்டேன். சகித்துக் கொள்வது என்பது நல்ல பண்பா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்ன பொருள்? எனக்கு சுத்தமா பிடிக்கல, தப்பிச்சு போக முடியல, மாட்டிக்கிட்டேன், அதனால பேசாம இருக்கேன், அதுக்கு சகிப்புத்தன்மையா? இல்ல. சகிப்புத்தன்மைங்கிறதுக்கு இன்னொரு பொருளுக்கு புரிந்து கொள்வது. உங்களையும் என்னையும் விட இப்பொழுது இருக்கக்கூடிய குழந்தைகளின் வாழ்க்கை மிக கடுமையாக இருக்கு. எங்க காலத்தை விட உங்க காலம் கடுமை, உங்க காலத்தை விட உங்க குழந்தைகள் காலம் கடுமை. அமைதியா புரிஞ்சுக்கோங்க. எங்க காலகட்டத்துல அப்படின்னு நான் எடுத்தேன்னா தொடங்கிட்டீங்களா அப்படின்னு இல்லை. உங்களுடைய கடந்த காலம் தெரியாத நபர்களுக்கு எதிர்காலத்தை எட்டி பார்க்க உரிமையே இல்லை. ரொம்ப அழகாக சார் சொன்னாரு, எங்க நாங்க வரும்போது என்னதான் ஸ்நாக்காக இருக்கும், அம்மா எனக்கு அன்போடு குழைச்சி ஊட்டி கொடுத்தாங்க, இதெல்லாம் சத்தியம். ஆனாலும் வந்து குழந்தை பக்கத்து வீட்டுல இருந்து சாவியை வாங்கி வீட்டு கதவை திறந்து உள்ள வந்து எடுத்து வச்சிருக்கிற ஸ்நாக்ஸை சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட அம்மாக்களும் தங்களால் இயன்றவரை நல்ல அம்மாக்களாக தான் இருக்காங்க, குறை சொல்லவே மாட்டேன். ஆல் மதர்ஸ் ஆர் ஒர்க்கிங் விமென், சம் விமென் ஒர்க் அவுட் சைடு ஆல்சோ. அவ்வளவுதான். எல்லா அம்மாக்களும் வேலைக்கு போகும் அம்மாக்கள் தான். சில பேர் வெளியேயும் வேலைக்கு செல்கிறார்கள். வீட்டுல மட்டும் வேலை செய்யாம இருந்தா ஒரு பெண்மணியை உட்கார வச்சு சோறு போடுற உலகம் அல்ல இது. ஆஹா தங்கமே, நீ வந்தியே, ஒண்ணுமே வேலை செய்யாட்டா பரவாயில்ல அப்படின்னு என் மகள் வேலை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய கணவர் கூட என் மனைவிக்கு வேலை தரமாட்டேன் என்று சொன்னது கிடையாது. உண்மையை ஒத்துக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது குழந்தை நல்லா இருக்கும். எங்களுடைய காலகட்டங்கள் வரும்பொழுது கவனச்சிதறலுக்கு இடமே இல்லை அம்மா. கெட்டு போக வாய்ப்பே இல்லாத ஒரு தலைமுறை கெட்டே போகவில்லை பற்றியா அப்படின்னு பெருமையெல்லாம் பட்டுக்க முடியாது. அந்த தலைமுறையை சேர்ந்த நபர்கள் நாங்கள். கெட்டு போக வாய்ப்பு கிடையாது. எந்த பக்கம் திரும்பினாலும் முன்மாதிரிகள். அது அப்பாவாக, மாமாவாக, அத்தையாக, சித்தியாக, அடுத்த யாராக இருந்தாலும் முன்மாதிரியாக. 6 மணிக்கு அப்புறம் தெருவில் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவருக்கு எங்கள் காதை பிடித்து திருகி தரன்னு இழுத்து கொண்டு வந்து காக்கா குருவி கூட பொழுது சாஞ்சதுன்னா திருப்பி கூட்டுக்கு போயிடும். 6 மணிக்கு அப்புறம் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் எதற்காக நிற்கிற அப்படின்னு கொண்டு வந்து காதை பிடிச்சு உள்ள கொண்டு வந்து விடும்போது, என் குழந்தை காதை திருகினீர்களான்னு தாயும் தகப்பறம் ஒரு நாளும் கேட்டது கிடையாது. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏதோ கைவேலையாக இருந்த போது அடுத்த வீட்டு நபர் இத்தனை பொறுப்போடு. அப்போ ஒற்றை குடும்பம் அல்ல பொறுப்போடு இருந்தது, ஊரே பொறுப்போடு இருந்தது. இப்போ ஒற்றை குடும்பம் அல்ல பொறுப்பிழந்தது, ஊரே பொறுப்பிழந்து போச்சு. இது நாம தான் மாத்தி ஆகணும், வேற வழி இல்லை. இப்படி நின்று புலம்பிட்டு இறங்கி போனோம்னா நிமிஷங்கள்ல எதுவும் சரியாகாது. ரொம்ப தூரம் போயிட்டோம், ஊர் கூடி தேர் இழுக்க போறோம். அந்த ஊர் கூடி தேர் இழுக்கும் போது தேர் வடத்தை தொட்ட மாதிரி நடிச்சாலும் நன்றி, தொட போறேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு வீட்லயே உட்கார்ந்து இருந்தாலும் நன்றி, ஊருக்கும் சேர்ந்து 2 கையை பிடிச்சி இழுத்தாலும் நன்றி. தேர் நடுத்தெருவில் நிற்காம இருக்கணும்னா ஊர் கூடி தேர் இழுக்கணும். தேர்ல உட்கார வச்சிருக்கிறது உங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் அப்படின்னா அத்தனை பேரும் சேர்ந்து அத்தனை பேர் எதுக்கெல்லாமோ ஆப் போட்டு வச்சிருக்கோம்ல வாட்ஸ்அப்ல. பள்ளிக்கூடம் குழந்தை போகலைன்னா அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு, அவங்க கிட்ட இந்த ஹோம்ஒர்க் வாங்கிக்கிறது. என்னெல்லாம் வாட்ஸ்அப் ரெடி பண்ணியிருக்கோம். குழந்தைய வளர்க்கறத பத்தி யாரும் கவலையே படலைன்னா குழந்தை தானா வளரும். வளர்ப்பு பிராணி தானே. நாய்க்குட்டி மாதிரி வீட்டுக்கு வந்தவங்க நல்லா கையை நட்டு அப்படின்னா கையை நட்டு, உட்காருன்னா உட்காரும், நர்சரி ரைம் சொல்லணும்னா நர்சரி ரைம். இல்லை அம்மா, அது அல்ல. அப்போ முதல்ல பொறுப்பை எடுத்துக்கணும். அப்படிங்கும்போது இந்த போட்ட குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணணும். கொஞ்ச நெஞ்சமாலாம் குப்பை போடல. நம்ம கண்ணுக்கு தெரியற குப்பை அப்படின்னா கூட்டி எடுத்துடலாம். கண்ணுக்கு தெரியாம குழந்தைகள் மனதை எத்தனை குப்பை கொடுக்க முடியுமோ அத்தனை குப்பை கொடுத்துருக்கோம். அது ஊடகங்களில் வரக்கூடிய நாடகங்களாக இருந்தாலும் சரி, ரியாலிட்டி ஷோங்கிற பேர்ல வரதாக இருந்தாலும் சரி, வயது வித்தியாசம் இல்லாமல் உங்களுடன் உட்கார்ந்து உங்கள் வயதுக்கே தனியாய் உட்கார்ந்து பார்க்கும்போது கூச்சப்பட வேண்டிய திரைப்படங்களை குழந்தைகளோடு பார்த்து மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் செய்த தலைமுறை கிட்ட நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். நாம் அத்தனை பேரும் பண்ணிருக்கோம், கொஞ்சம் கூட கவலைப்பட்டதில்லை. இந்த நேரத்தில் மறந்து போயிடாம இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியாமல் உங்க குழந்தை ஓடி வந்து ஒரு ஃபோன் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி உங்க மொபைல் எடுத்தாலும், அப்பா உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்ததுப்பா, நீங்க குளிச்சுட்டு இருந்தீங்கப்பா அப்படின்னு ஒரு மொபைலை எடுத்துட்டு என்னமோ அசதியாக அதுல எதையாவது கையை வச்சு ஏதாவது ஒரு ஆப் எடுத்தாலோ, உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் எடுத்தாலோ, தயவு செஞ்சு உங்க மொபைல் சுத்தமா இருக்கணும். இதை விட நாகரீகமான ஒரு செய்தி சொல்ல முடியாது. பெற்றோரா இருக்கிறவங்களுடைய மொபைல் சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கணும்னா நான் என்ன சொல்றேன், ஒரு ஆசிரியரோட கண்டிப்போட நான் சொல்றேன், இட் ஷுட் பி கிளீன். என் மொபைலை தொடாதேன்னு ஒன்று எத்தனை தடவை சொல்றேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள நடுங்கிட்டு வந்து அது கையிலேருந்து வாங்கினேன்னா பெற்றோரா இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி கிடையாது.
முன்மாதிரியா இருந்தாகணும். பிடிச்சதோ பிடிக்கலையோ, மேம் 35-40 வயசுல எங்களுக்குன்னு ஆசைகள் இருக்காதா? உங்களுக்குன்னு எதுவும் கிடையாது, கட்டுப்படி ஆகாது. ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க வீட்டுல. பெரியவங்க இருந்த போது சொல்லுவாங்க, குரல் ஓங்கினோம்னா அடுத்த நிமிஷம் சொல்லுவாங்க, குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க கத்தாதே அப்படின்னு சொல்ல பெரியவர்கள் இருந்தாங்க. நம்ம பெத்தவங்க முன்னாலேயும் நாம பெத்தது முன்னாலேயும் கண்டிப்பா கட்டுப்போட நடந்துதான் ஆகும். அப்போ இந்த மொபைலை என் குழந்தை தொடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மனதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, கொட்டுன குப்பை அத்தனையும் மொபைல்ல இருந்து கிளீன் பண்ணி ஆகணும். குப்பை கொட்டக்கூடிய நட்பு வட்டத்தை விட்டு வெளியில வரணும். எந்த அங்கிள் குப்பை அனுப்பிச்சாலும் சரி, எந்த ஆண்டி குப்பை அனுப்பிச்சாலும் சரி, குப்பைங்கிற நாகரிகமான வார்த்தைக்குள்ள என்ன நான் நிறுத்திக்கிறேன். குப்பை கூட வருத்தப்படும். குப்பைன்னு சொன்னா மேம் அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கும் மேம், அதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் ரொம்ப அவலட்சணமா இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லு. குப்பை கேவலப்படுற அளவுக்கு குப்பைகளை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, குழந்தை கையில இது வரக்கூடாதுன்னா, எங்க காலத்துல அது இல்லை அம்மா. எங்களுக்கு தெரியாம தாய் தகப்பனுக்கு படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. தனியா ஒரு படுக்கைன்னு ஒன்றும் கிடையாது. பலவற்றையும் பார்த்தும் பார்க்காமலும் கண்டும் காணாமலும் இலைமறைவு காய்மறைவாக 18-19 வயதில் புரிந்தும் புரியாமலும் இருந்த அத்தனை விஷயங்களும் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையின் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மொபைல் போனுக்கு வந்தாச்சு. 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையினுடைய தாய் என்னை கூப்பிட்டு சொல்றாங்க, அவன் என்னதெல்லாமோ பாக்குறான், ரொம்ப கூச்சமாக இருக்கு, அவன் பார்வை என் கழுத்து கீழே இறங்குது, எனக்கு பயமா இருக்குமே, எனக்கு வெக்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, எங்கேயாவது விட்டுடலாமான்னு தோணுது. அப்படி விட்டுருவோமா நாம? அப்புறம் என்ன 10 மாசம் டயலாக்? அப்படி விட்டுருவோமா? குழந்தை சுகமாகவும் சௌக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்போது இது என் குழந்தைன்னு அரவணைச்சுக்குவோம். அது மனது தொய்ந்து போய் நோய்வாய்ப்பட்டு மனதில் வேண்டாததெல்லாம் வரும்பொழுது அடுத்த நிமிஷம் கையை உதறி விட்டுருவோம். என்ன பெற்றோர் இது? காக்கா குருவி கூட பண்ணாதே, விலங்குகள் கூட பண்ணாதே. இப்பத்தானே என் குழந்தைக்கு நான் தேவைப்படுறேன், இப்பத்தானே பேரண்டிங், இப்பத்தானே நான் பக்கத்துல இருந்து தோற அரவணைச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை இருக்கடா, அப்பா கூட இருக்கேன்டா, பயப்படாதேம்மா, இந்த வயசுல இதெல்லாம் வரும் தங்கமே, கூட இருக்கேன், அப்பா கையை பிடிச்சுக்கடா. 15-18 வயசு தாண்டும் போது ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றேன், ஞானியா நீ மாறிடுவ, அப்பா பக்கத்துல இருக்கேன் மகனேன் ஒருத்தர் இங்கிருந்து சொல்லி இருந்தால் நான் ஒத்துக்குவேன். அந்த பெண்மணி என்கிட்ட சொல்லும்போது சொன்னேன்னா, அம்மா மொபைல் போனை கொடுத்துருக்கீங்களே, இதை லாக் பண்ண முடியுமே? காவல்துறை கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இதுல எந்தெந்த இதுக்கு உங்க குழந்தை போக வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, போயிடுவாங்களோன்னு அச்சப்படுறீங்களோ, போயிட்டாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்களோ, அதையெல்லாம் பிளாக் பண்றதுக்கு இருக்கு ஆண்ட்ராய்டு போன்ல. அது பக்கமே போகாம இருக்க முடியும். எந்த பொறுப்பும் இல்ல. குழந்தை கையில கொடுத்தது 2-edged வெப்பன். இந்த பக்கமும் கூரா இருக்கு, இந்த பக்கமும் கூரா இருக்கு. அம்மா கத்தியில எதையாவது காய நறுக்கும் பொழுது குழந்தை எனக்கு கூடன்னு கேட்கும். அப்ப கூட என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பொம்மை கத்திய கையில கொடுப்போம். இல்லாட்டா கூட என்ன சொல்லும், ஐயோ கையை வெட்டிடும்பா, கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டே இருக்கும். தெரிஞ்சு எப்பவும் கத்தி வைக்கிற இடத்துல இருந்து இன்னும் உயரமான இடத்துல எடுத்து வைப்போம். அதுதானே இந்த மொபைல் போன். என்ன பண்ணினோம் நாம? படிக்கிறதுக்கு மட்டும் போனா போதுங்கிற இடத்துக்குள்ள கொண்டு வந்தோம். 2 வருஷத்தை காப்பாத்தினோம். ஆனா அந்த 2 வருஷத்தை காப்பாத்துறோம் அப்படிங்கிற பேர்ல 20 வயதில் புரிய வேண்டிய விஷயங்களை எல்லாம் 10 வயதில் குழந்தை கொண்டு வந்து கொடுத்துட்டோம். கூட நிக்கணும். யாரும் ஒன்றும் அப்படியே புனிதர்களாக மேலிருந்து இறங்கி வரல. கேவலம் இல்லாத நினைவுகள் நம்ம தலைக்குள்ளே இல்லை. நான் இப்ப பேசிட்டு இருக்கும்போது அத்தனை பேரும் மனது சுத்தமாகலாம் உட்கார்ந்து இருக்குல்ல. நமக்கு தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொன்னது எவ்வளவு அபாயகரமான வேலை. பாவம் ஒழுங்கா போட்டாங்க. நானா அந்த அழகு அப்படிங்கிறதுக்கு போல ஒரு இக்கையும் சேர்த்திருப்பேன். அகத்தின் அழுக்கு முகத்தில் தெரியும் அப்படின்னா எந்த முகமும் பாக்குற மாதிரி இருக்காது. நம்ம எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் தேவையில்லாத நினைவுகள் உண்டு, கேவலமான நினைவுகள் உண்டு, எல்லாமே உண்டு. அது வெளியே தெரியாத வண்ணம் பார்த்து கொள்வதற்கு பேர் சமுதாய நாகரிகம் என்ற புரிதலும் உண்டு. குழந்தைக்கு அது எதுவும் தெரியாது. அப்போ குழந்தைங்க எப்பவும் கையில மொபைல் போனோட இருக்காங்க அப்படின்னா, உங்க கைகள் இருக்க வேண்டிய இடத்தில் அவசரமாக அம்புலியை காண்பித்து சோறு ஊட்டியதை நிறுத்திவிட்டு ஆண்ட்ராய்டு போனை காண்பித்து சோறு ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா குழந்தை அப்படிதான் இருக்கும். எதை கொடுக்குறீங்களோ அதை வாங்கிக்கும். எதை கொடுக்குறீங்க? எங்க முன்னால அப்படி யாருமே கிடையாது. ஆனா தோல்வியும் வெற்றியும் சொல்லிக் கொடுக்க பாட்டி தாத்தா இருந்தாங்க. நீங்க அதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும். ஆண்ட்ராய்டு போனை விட்டு குழந்தை கையை எடுக்கணும். இப்ப நீங்க பிச்சை எடுத்தீங்கன்னா அது 6வது விரலா மாறிடுச்சு. பிச்சை எடுத்தீங்கன்னா ரேகையோட சேர்ந்து அந்த போன்ல போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஓட்டிட்டு இருக்கு. ரொம்ப மெதுவா தான். இது ஒரு நாளைக்குள்ள நடக்கல. நாம கண்டுகொள்ளாமலும் கண்டிக்காமலும் இருந்தது. நான் கடுமைங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். குழந்தையை கண்டிக்கிறது வேற, குழந்தைகிட்ட கடுமையா இருக்கிறது வேற. கடுமைங்கிறது நம்ம கிட்ட யாரோ எரிச்சலை கொட்டின உடனே அதை கொட்டுறதுக்கு குழந்தை தலையை பார்க்கறது. கண்டிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது அன்பின் வெளிப்பாடு. ஐயோ எனக்கு இது ஆகாதுமான்னு சொல்றது. அப்படி உங்களுக்கு தோணணும் அப்படின்னா உங்க கையில இருக்கிற மொபைலை வச்சிருங்க முதல்ல.
என் கையில எப்பவுமே இந்த வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடுற வேலையை நான் பண்ணிட்டே இருப்பேன், இப்படி இப்படி பார்த்துட்டே இருப்பேன். அப்படின்னா என் குழந்தை கையில உங்களை பார்க்குது இல்லையா? குழந்தை உங்களை பார்க்குது. இது பெரிய பொறுப்புணர்வு. வாராது போல் வந்த மாமணி, இந்த குழந்தை மாதிரி எனக்கு தவம் பண்ணி கிடைச்சது. இந்த குழந்தைய சமுதாயத்துல நல்ல பிரஜையா, ரொம்ப அழகா அவர் சொன்னது அதே தான் நான் சொன்னேன். நீங்க டாக்டர் ஆக்குறீங்களோ, இன்ஜினியர் ஆக்குறீங்களோ, என்ன ஆக்குறீங்களோ தெரியாது, பட் making your child an acceptable citizen to the society itself is a social responsibility. சமுதாயத்தின் யாருக்கும் எந்த கேடும் தராத ஒரு நல்ல குழந்தையை மனிதனாக உருவாக்கி ஊருக்கு கொடுப்பதை விட பெரிய கொடை வேற எதுவும் இல்லை. அப்ப காம்பஸ் மாதிரி இது நல்ல குழந்தை நன்மைங்கிற காம்பஸ கால்ல ஊனிக்குங்க. சுத்திர கால் டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம். ஆனா நல்லது அப்படிங்கறத வச்சுட்டு சுத்த ஆரம்பிக்கும் போது வட்டம் ஒழுங்கா இருக்கும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறோம். டாக்டர் நல்லவராக மறுபடியும் அவர் மாற்றி எடுக்க முடியுமான்னு நமக்கு தெரியாது. என்ஜினியர் நல்ல என்ஜினியர் ஆக முடியுமான்னு நமக்கு தெரியாது. ஆசிரியர் நல்லவர், இது எதுவும் நமக்கு தெரியாது. ஆனா நல்ல நபர்களாக மாற்றி விட்டோம் என்றால் அவர்கள் யாராக ஆனாலும் நல்லதின் யாரோ ஆக மாறுவார். இதைத்தான் உங்களால கொடுக்க முடியும். அப்போ உங்க கையில இருக்கக்கூடிய மொபைலை நகர்த்தி வைக்கணும். we have become addicted. நமக்கே பெரும் போதையாக இருக்கும் பொழுது குழந்தைகளை சொல்லி குற்றம் இல்லை. என் தாய் தகப்பனுக்கு அந்த போதை இல்லாததால் நான் தப்பித்தேன். நமக்கு அந்த போதை இருப்பதால் நம் குழந்தைகள் சிக்கிக் கொண்டு விட்டார். இது ரொம்ப பெரிய விஷயம். உங்க கையிலேருந்து உடனடியாக உங்களை எடுக்கவும் முடியாது. மெதுவா தான் எடுக்கணும். ஆனா எடுக்கணும். அடுத்தது குவாலிட்டி டைம். அந்த குவாலிட்டி டைம்ல குழந்தைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது நிறைய. இந்த குவாலிட்டி டைம் தான் அந்த கூட்டு குடும்பத்துல இருந்தது. அத்தையோ சித்தியோ பாட்டியோ வயதுல பெரியவங்க வந்தா அம்மா அடுக்கலையில இருப்பாங்க. அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பாட்டியோட போய் விளையாட போ. பாட்டியோட போய் என்ன விளையாட முடியும் அப்படின்னு நம்ம கேட்போம். பாட்டி தாத்தாவாக இருந்தாலும் ஏதோ சைக்கிள் ஓட்டுறோம் பின்னால பிடிச்சிட்டு வரலாம், ஏதோ அவர் பண்ண முடியலாம், அல்லது மேற்பார்வையாவது பார்க்கலாம். பாட்டியோட என்ன விளையாட முடியும்னா தாயக்கட்டம் தான் விளையாட முடியும், அல்லது அந்த ஸ்னேக்ஸ் அண்ட் தி லேடர்னு இப்போ ரொம்ப மாடர்னா சொல்லக்கூடிய பரமபத சோபான படம்னு ஒன்று இருக்கும். பாம்பு இருக்கும், ஏணி இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுல பாட்டியோட உட்காந்தோம் அப்படின்னா பாட்டி இதுல கைதேர்ந்த நபர். பாட்டிக்கு கணக்கு நல்லாவே தெரியும். எந்த காயை எங்க நகர்த்தினா எத்தனாவது கட்டத்துல பத்திரமா போய் உட்காருவோம் அப்படின்னு தெரியும். அது எதுவுமே தெரியாத நாம் அத்தை பொண்ணு சித்தப்பா பையன் எல்லாரையும் உட்கார வச்சு பாட்டி தான் தலைமை பொறுப்பு. அதுல நம்மளோட பெரிய குழந்தைங்க பாட்டியோட 10 தடவை விளையாட குழந்தைங்க நம்மளை விட சீனியரா இருப்பாங்க விளையாட்டுல. தோத்து போகும்போது ஒவ்வொரு காயும் வெட்டப்படும் போது அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடலான்னு எழுந்திருக்கும் போது பாட்டியோட ஒரு வார்த்தை வரும், உட்காரு, விளையாட்டை முடிச்சிட்டு நகரு. எவ்வளோ பெரிய பாடம். விளையாட்டை முடிச்சிட்டு நகரு. விளையாட்டுல வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும், அத்தனை காயும் உள்ள போயிருக்கும். ஒரு தாயம் விழறதுக்காக 10 தடவை போடுவோம். 12, 6, 5 தொடர்ந்து போகும். அந்த ஒரு நம்பர் மட்டும் விழாது. பக்கத்துல இருக்கக்கூடிய பாட்டிக்கு மறுபடியும் 1 விழுந்துட்டே இருக்கும். துள்ளி 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 கட்டத்துக்குள்ள போயிட்டே இருப்பாங்க. பழம் அப்படின்னு கொண்டு வந்து அங்க வச்சிருப்போம். பாட்டி 1 போட்டு வெட்டி அங்கிருந்து மறுபடியும் கொண்டு வந்து வைப்பாங்க. முகத்துல சலனம் இருக்காது, அன்பு இருக்காது, ஈவிரக்கம் இருக்காது. பல்ல கடிச்சிட்டு போ அப்படின்னு வைப்பாங்க. கடுமை நமக்கு தோணும். அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ புலம்ப முடியாது. அப்பாவும் அம்மாவும் அங்கே சொல்லுவாங்க, இல்லை அவங்களுக்கு தெரியும், பாட்டிக்கு தெரியும், பேசாம இருக்கு அப்படிம்பாங்க. வேற ஒன்றும் இல்லை. வெட்டப்பட்டு 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 மறுபடியும் 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 முயன்று ஆட்டம் முடியற வரைக்கும் எழுந்திருக்காதேன்னு கையை பிடிச்சு உட்கார வைக்கும் போது முதல் முறையா ஒரு பாடம் படிப்போம். எப்பொழுதும் கொஞ்சி தோல்ல பல்லக்கு தூக்கக்கூடிய தாய் தகப்பனால் ஆனது அல்ல உலகம். உலகத்தில் எதிர்கொள்ள வேண்டிய நபர்கள், காலை நீட்டி கீழே தள்ளக்கூடிய நபர்கள், விழுந்தால் பார்த்து சிரிக்கக்கூடிய நபர்கள், கையை நீட்டாத நபர்கள், எழுப்பி விடாத நபர்கள், நாமே எழுந்திருக்கும் வரை காத்து கொண்டிருந்து மீண்டும் தள்ளிவிடக்கூடிய நபர்கள், அத்தனை பேரும் சேர்ந்துதான் உலகம்னு அந்த ஒற்றை விளையாட்டு மீண்டும் 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 சொல்லிக் கொடு மாட்டோம். நாம் ஐயோ குழந்தைய விட்டக்கூடாது, ஐயோ பாவம்பா குழந்தை இல்லை. 10 பேர் பார்க்க 20 வயசுல ஐயோ பாவம் ஆகக்கூடாது அப்படின்னா 3 வயசுல இந்த பாடம் வந்தே ஆகணும். எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அது 5ஆம் வகுப்பு படிக்கிறது அதுவும் எதையோ ஒன்று சொல்லும், 6 ஒன்று சொல்லும், 7 ஒன்று சொல்லும். இந்த 1ஆம் வகுப்பு படிக்கிறதும் அதுவும் அதை பார்த்து சொல்லிட்டே இருக்கும். ஆனால் 6 மணி ஆனால் கையை காலை கழுவிட்டு அவங்கவுங்க குடும்பத்தில் எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ அதை கும்பிட்டு வந்து உட்காந்தே ஆகணும். தாத்தா பாட்டிக்கு படிப்பறிவு இல்லை, ஆனால் படிப்பறிவு எவ்வளோ பெருசு அப்படிங்கிற பகுத்தறிவு அவங்களுக்கு உண்டு. அத்தனை பேர் முன்னாலேயும் உட்காருவாங்க. எதையும் நாம பண்ணலை. பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு. நல்ல காலம் அன்னைக்கு டிவி கிடையாது. பாட்டி ஒரு டிவி சீரியல் பார்க்க உட்கார்ந்தது கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு குழந்தை பிறந்த உடனே பெற்றோர் ஆயிடுவோம்னு நினைக்கிறீங்களா? தகுதி பாது சாதாரண விஷயம் இல்ல. தகுதி, அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டா மட்டும்தாங்க நிற்க முடியும்.
இல்லைன்னா சறுக்கி 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 இறங்கிட்டே இருப்போம் வாழ்நாள் பூரா. அப்புறம் ஆச்சரியப்படுவோம், ஐயோ எப்படி இது நடந்ததுன்னு. ஒரு சின்ன குழந்தையும் அவங்க அப்பாவும் ஒரு பாலத்துல, மரப்பாலத்துல போறாங்க. மரப்பாலம் ஆடிட்டே இருக்கு. 10 வயசு பையன். உங்க குழந்தை எந்த வயசுன்னு எனக்கு தெரியாது. பையனும் அப்பாவும் போறாங்க. பல இடங்கள்ல இந்த பாலத்துல இருக்கக்கூடிய கட்டையும் இல்லை. கீழே குமிஞ்சு பார்த்தா அதில் பார்த்தாலும் தண்ணீர் எங்கேயோ ஓடுற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. தாண்டி அந்த பக்கம் போகணும். அப்போ அப்பா சொல்றாரு, என் கையை இறுக்கி பிடிச்சுக்கோடா, அந்த பக்கம் போயிடலாம். குழந்தை மாட்டேன்னு சொல்றான். அப்பா கையை இறுக்கி பிடிச்சுக்கோ அம்மா, அந்த பக்கம் போயிடலாம்டா. மாட்டேன். என்ன மாட்டேன்? தோலை பிடிச்சி எடுக்கிறான். அப்பா குழந்தை உயரத்துக்கு வந்து உட்காந்தோன்னா அவன் சொல்றான், அப்பா நீங்க என் கையை பிடிச்சிக்கோங்க. பயமா இருந்தா நான் சில சமயம் கையை விட்டுருவேன்ப்பா, ஆனா நீங்க என் கையை பிடிச்சிட்டீங்கன்னா எப்பவும் விட மாட்டீங்கப்பா, தாண்டி போயிடலாம்ப்பா. இதுதான் குழந்தைங்க. அது 18 வயசாக இருந்தாலும் 10 வயசாக இருந்தாலும் நீங்க அவங்க கையை இறுக்கி பிடிச்சுக்கணும்னு மட்டும்தான் எதிர்பார்க்க. எதிர்த்து பேசுவாங்கப்பா, எதிர்த்து பேசுவாங்க, தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க, அரைஞ்சு கதவை சாத்திக்குவாங்க, சோறு வேணாம்பாங்க, தண்ணி வேணாம்பாங்க, மாட்டேன் திங்க மாட்டேன் அப்படின்னு படுத்துட்டு இருப்பாங்க. அடுத்த நிமிடம் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஓங்கி ஒரு அறை வச்சுட்டு, வெயிங்க நான் சொல்லவே இல்லை, ஓங்கி ஒரு அறை வச்சுட்டோ கடினமான வார்த்தைகளை பயன்படுத்திட்டோ அது இந்த மாதிரி முரண்டு பிடிச்சு நகரும் போது அடுத்த நிமிஷம் தடால்னு காலில் விழுந்துரும். ஐயோ அப்பாவை மன்னிச்சுக்கோமா, அம்மாவை மன்னிச்சுக்கோமா. அது ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. சுள்ளுன்னு ஒரு அடி அம்மா வச்ச காலங்கள் உண்டு. அப்பா அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடிச்சிருவாங்க. ஏன்னா அப்பா மெதுவா தட்டினாலே ஓங்கிதான் விழும், அம்மா ஓங்கி தட்டினாலே மெதுவா தான் விழும். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு, இருங்க நான் வைக்கிறேன் அவனை, நான் வச்சா உருப்பட்டுருவான் அப்படின்ட்டு ஓங்கி ஓடி வந்து அம்மா அடிக்கும்போது எத்தனை ஓங்கினாலும் மெதுவா தான் விழும். அப்பா எத்தனை மெதுவா தட்டினாலும் 5 விரலும் பதிஞ்சிடும். அது அவங்க உடல் வலிமையை பொறுத்தது. ஆண்கள் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்காங்க, பெண்கள் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்காங்க. ஓங்கி அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட அம்மா மன்னிச்சுக்கூடன்னு சொன்னது. ஏன்னா அந்த நிமிடம் அந்த அடியோடு தண்டனையோடு அந்த சூழல் மாற்றப்பட்டாகிவிட்டது. செய்த தவறு மன்னிக்கப்பட்டாகிவிட்டது. மீண்டும் அந்த தவறு வராது. அது முடிஞ்சு போச்சு. நாம என்ன பண்றோம்? குழந்தைய 4 பேர் முன்னால கடுமையா பேசலாம் அல்லது திட்டலாம். ஏதோ ஒன்று பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே மடிஞ்சு நின்று குழந்தை கையை பிடிச்சுக்கிட்டு, அம்மாவை மன்னிச்சுக்கோ தங்கமே, ஐ எம் சாரிடா, ஐ எம் சாரிடா, ஐ எம் சாரிடா. என்ன பண்றோம்? இது என்ன நடிப்பு? இது என்ன நடிப்பு? இதுதான் கேள்வி. தண்டிக்கவே கூடாதுன்னா கையை வச்சிருக்க கூடாது, வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது. தண்டிக்கணும்னு உங்களுக்கு தோணியாச்சா? நான் எப்பவும் சொல்றது, வீடு தண்டிக்கலைன்னா வீதி தண்டிக்கும். இப்ப நிகழ்ச்சிகள் பார்த்துட்டே வரீங்க இல்லையா? ஒவ்வொன்றாக வீடு கண்டிக்கலைன்னா வீதி கண்டிக்கும், வீதி கண்டிக்க கூடாதுன்னா வீடு வரணும். இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல் அப்படிங்கிறது சாதாரணமா வராது. அவையத்து முந்தி இருப்ப செயல். அவையத்துல இந்த குழந்தை முன்னால வரணும் அப்படின்னா கண்டிப்பாக விட்டு கொடுக்காமல் கான்ஷியஸ் கம்பேஷன், அதுக்கு அதுதான் பேர். கம்பேஷன் அப்படின்னா அன்பு அல்ல, இரக்கம் அல்ல, கருணை அல்ல, பெருங்கருணை. இறைவன் நம்ம கிட்ட காண்பிக்கக்கூடிய பெருங்கருணைக்கு பேர் தான் கம்பேஷன். அதுல என்னவும் இருக்கும், கண்டிப்பும் இருக்கும். வாழ்க்கைக்கும் வகுப்புக்கும் உள்ள வித்தியாசம் அங்கதானே வருது. ஆண்டவன் வாழ்க்கையை கொடுக்குறான், ஆசிரியர்கள் வகுப்பை கொடுக்குறாங்களா? வகுப்புல என்ன பண்ணோம்? பாடம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தேர்வு வைப்போம். ஆண்டவன் தேர்வு வச்சதுக்கு அப்புறம் பாடம் சொல்லி கொடுப்போம். வாழ்க்கை முதல்ல தேர்வை வச்சிடும். அடி வாங்கி உத வாங்கி நிமிந்ததுக்கு அப்புறம் படிச்சியா அப்படின்னு கேட்கும். ஆசிரியர்கள் பாவம் ரொம்ப அன்போட பாடத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. அதற்கப்புறம் உங்களுக்கான தேர்வு வரும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பு வர வேண்டிய இடத்துல கண்டிப்பு தான். கடுமை நான் சொல்லவே இல்லை. நோ அப்படின்னா நோ மீன்ஸ் நோ only. நோக்கு எஸ்ன்னு பேர் கிடையாது. நான் பார்க்குற அப்பா மக்கள்லாம் சொல்லக்கூடியது, என் குழந்தைய இளவரசி மாதிரி வளர்க்குறேன் மேடம், என் பையனை இளவரசன் மாதிரி வளர்க்குறேன் மேடம், ரொம்ப நன்றிப்பா. நம்ம நாட்டில் மன்னர் ஆட்சி முடிஞ்சு ரொம்ப நாட்கள் ஆச்சு. ஒரு 75 ஆண்டுகளை தாண்டினதுக்கு அப்புறம் இன்னும் நீங்க இளவரசனையும் இளவரசியும் வளர்த்து எந்த நாட்டுக்கு அனுப்ப போறீங்க? ஒருவேளை கிரீன் கார்டுக்கான தயாரிப்பு இதுவோ என்னவோ. இனி எங்களுக்கு தேவையில்லையே, மன்னராட்சியே வேண்டாங்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க இளவரசனை வளர்க்கிறேன், இளவரசியை வளர்க்கிறேன். யூ நோ சம்திங்? எப்பவும் சொல்லுவோம், வளர்ந்தது இளவரசனாக இருக்குமே ஆனால் வளர்த்தது ராணியாக இருக்கணும். அந்த அந்த அளவுக்கு கம்பீரம் நமக்கு இருக்கா? வளர்க்கப்பட்டது இளவரசி ஆனால் வளர்த்தவன் மன்னனாக இருக்கணும். அந்த அளவுக்கு அப்பழுக்கல்லாத முதுகெலும்பு நமக்கு இருக்கா? சாதாரண மனிதர்களாக இருந்து கொண்டு இளவரசனை வளர்க்கிறேன், இளவரசியை வளர்க்கிறேன் அப்படின்னா என்ன? ஒத்த விரல நீட்டினா 10 விரல் நீட்டினா என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா உடனே என் குழந்தை இளவரசி ஆயிடும்.
இன்னித்த மொபைலை வாங்கி என் குழந்தை கையில் கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுத்து அது ஆஹா ஆஹான்னு சொல்லியாச்சு. அப்பா ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு ஓடி வந்து கட்டிப்பிடிச்சாச்சு, முத்தம் குடிச்சாச்சு, முடித்த ஒரு செல்ஃபியும் எடுத்தாச்சு, அதை போஸ்ட் பண்ணியாச்சு. 1000 பேர் அதுக்கு வாழ்த்து சொல்லியாச்சு. உங்களை போன்ற அப்பா உண்டா அப்படின்னு. அம்மா மட்டும் அடுக்கலையிலேருந்து இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. தனியாக வந்ததுக்கப்புறம் இது சரியில்லை, 10 வயசில் கொடுக்குறீங்க, 20 வயசில் உங்களால் முடியாது, இது சரியில்லை அப்படின்னு. உடனே அப்பா சொல்கிறார், என் பொண்ணுனாலே உனக்கு எப்போ பாரு கோவம் தான் வரும். ரைட்? பொண்ணு ஒரு தடவைக்கு 4 தடவை கண்ணாடியில் தானே திரும்பி பார்த்துட்டானா அம்மா கவலையோட பாப்பா, அப்பா பெருமையோட பாப்பாரு. ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் தான் பேரண்டிங்ல இடறக்கூடிய இடங்கள். ஒரு காலம் இருந்தது, அப்பா வர்றாருன்னா கண்ணாடி முன்னால் 4 தடவை பார்க்கறதுக்கெல்லாம் பெண் குழந்தைங்களுக்கு தைரியமே இருக்காது. அப்பா தூங்குறாரு அப்படின்னா இந்த வட்டாரத்தில் இத்தனை தூரம் வரைக்கும் யாரும் கத்தக்கூடாது அப்படின்னா. இன்னொன்னு, அப்பா அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடிலிருந்து அப்பாக்களை இறக்கி கவிழ்த்து புழுதியோடு புழுதியாக தேய்த்து எடுத்த பெருமை பெண்களுக்கு உண்டு. உங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னது. அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது வேற. அப்பாங்கிறது ஒரு பெரிய ஸ்தானம். the father figure அப்படின்னு சொல்லுவோம். அது நாட்டுக்கானாலும் வீட்டுக்கானாலும் the alpha leader, the head of the pack அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் யாராவது வந்திருக்காங்க, அது கொலைக்குமா கொலைக்காதாங்கிறது அந்த வீட்டினுடைய தலைவருடைய பண்பை வச்சு முடிவு பண்ணிடலாம். அது வந்து நாய் அங்கே நின்றுட்டு இருக்கு, வந்திருக்கிற நபரை பார்த்து கொலைக்கணுமானா நாம் அங்கேருந்து டிங் டாங் அப்படிங்கும்போது யாரு அப்படின்னு மெதுவாக அந்த வீட்டினுடைய தலைவர் எட்டி பார்த்தாருன்னா நாய் தன்னுடைய வாழை காலு கடையில் வச்சுக்கோம். யாரு பாது அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் இது போவோன்னு தொடங்கிடும். பேக் லீடர், இது தலைவன். இந்த தலைவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். கணவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ அது அந்தரங்கமான விஷயம். வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த that is a position. எப்போ அப்பாவுடைய பொசிஷன்லேருந்து அப்பாவை கீழே இறக்கி வசனங்கள்லையும் திரைப்படங்கள்லையும் பட்டிமன்றங்களையும் கீழே போட்டு புரட்டி ஏறி மிதிச்சதுக்கு அப்புறம் பெற்றோராய் இருப்பது எப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. அப்பாங்கிறது ஒரு நிலைமை, கண்டிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய கருணை, அது மிக பேரன்பு. அது வாயை திறந்து அது பேசுறது கூட கிடையாது. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அது இறங்கி போகும்போது கண்ணை தொடச்சிக்கும். அதுவும் 10 பேர் பார்த்துட்டாங்களான்னு பார்க்காத மாதிரி கண்ணை தொடச்சிட்டு போகக்கூடிய அதுதான் அண்ணா மாதிரி. நான் பல நேரங்களை கூட சொல்வேன், ஒரு அண்ணாவுடைய மனப்பான்மையோட அப்பா இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அப்பாவுக்கு கூட செல்லம் உண்டு, அண்ணனுக்கு செல்லமே வராது. ஏதாவது எக்ஸ்கர்ஷன் போகணும் அப்படின்னு தங்கச்சி கேட்டா அப்பா சொல்லிடுவார், சரி போயிட்டு வாமா போயிட்டு வாமா போயிட்டு வாமா. எல்லா பசங்களும் வரா பரவாயில்ல, அதனால என்ன, இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம் தானேன்னு அப்பா சொல்லுவார். அண்ணங்கார மட்டும் தான் குறுக்க போந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவ்வளோ போனால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணவனாக இருப்பான். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பு உணருது. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புராதனமாக தோணுது இல்லையா, ரொம்ப பழங்காலமாக தோணுது, புதைவருள் ஆராய்ச்சி மாதிரி தோணுது. என்னைக்கோ நடந்ததெல்லாம் எதுக்கு மேடம்? இல்லைம்மா, படிப்படியாக தான் எழுந்துட்டு வந்தோம். அதே மாதிரி தான் வீட்டினுடைய அம்மா அப்படிங்கிறது ஒரு ஸ்தானம். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது கணவனுக்கும் மனைவிக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். அந்தரங்கமாக நீங்க 2 பேரும் முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தை குழந்தைங்க முன்னால போட்டு அலச அலச குழந்தைகளுக்கு உங்கள் 2 பேர் முன்னாலே மரியாதை போகல, நம்பிக்கை போயிடுச்சு. நம்பிக்கைக்கு தான் மரியாதைன்னு பேரு. உங்க அம்மாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்பா சொல்லிட்டாருன்னா அப்பா சொல்ற அத்தனையும் சரின்னு நினைக்கக்கூடிய பெண் குழந்தையா இருக்கும். உங்க அப்பாவை போக சொல்ல, அவருக்கு என்ன விவரம், நீ என்கிட்ட வா நான் பண்றேன் அப்படின்னு அம்மா காரி சொல்லிட்டாருன்னா முடிஞ்சதுன்னு. முதல்ல அந்த நிலைப்பாடை முதல்ல மாத்தணும். ஆமாம், என் கணவருக்கு நிறைய கோபம் வரும், எல்லாம் ஓங்கி ஒன்று வச்சாரு, ஆமாம் அவன் சோறு தங்காம படுத்துட்டான். தனியா இருக்கும்போது சொல்லுங்க, என்னங்க இவ்வளோ ஓங்கி அடிச்சிட்டீங்க, அது எங்கெங்க போகும், பாவங்க. அது ஏதோ வாயால சொன்னா சரி, அடிப்பேன்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதுங்க, அடிக்காதீங்க, அடிப்பேன்னு சொன்னாலே அவன் சரியாயிருவாங்க. இது எங்க சொல்லணும்? அவர் முன்னால, குழந்தை முன்னால இல்ல, தனியா. அவருக்கும் ஒன்றும் தெரியல, யாரும் ஒத்திகை பார்த்து வரல. அதே மாதிரி அம்மா. அடுத்தது குறுக்க பாஞ்சு கோவப்படும் போது, அப்பா மகனை கோவப்படும் போதும் அம்மா மகளை கோவப்படும் போதும் தயவு செஞ்சு குறுக்க போகாதீங்க. ஒரு ஆணுக்கு ஆணாய் இருப்பது என்ன என்று தெரியும், ஒரு பெண்ணுக்கு ஆணை பற்றிய கற்பனைகள் மட்டும்தான் உண்டுப்பா. சுமந்து பெற்றிருக்கலாம், நான் தானே பெற்றேன்னு சொல்லலாம், ஆனா ஆணாய் இருந்த அனுபவம் கிடையாது இல்லையா நமக்கு. ஆண் பிறந்திருக்கலாம், ஆணை வளர்த்திருக்கலாம், பட் யூ ஹேவ் நெவர் ஹேட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீயிங் a man. The same holds good with you. உங்களுக்கும் அதுதான். பெண்ணை பெற்றிருக்கலாம், பெண்ணை வளர்த்திருக்கலாம், ஆனால் பெண்ணாய் இருந்த அனுபவம் ஆண்களுக்கு எங்க இருக்கு? அப்போ 13 வயசு குழந்தை தாண்டி வரும்போது எங்கெல்லாம் கால் தடுக்கும்னு ஒரு அம்மாவுக்கு தெரியும், எங்கெல்லாம் கால் தடுக்கும் அப்படின்னு ஆணுக்கு எங்க தடுக்கும்னு அப்பாவுக்கு தெரியும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணட்டும். ஆனா மறக்காம இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு டிஸ்கஷன் நடக்கணும், குழந்தை முன்னால அல்ல. இதை இப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்க பேரண்டிங்ல பாதி விஷயம் கைக்கு வந்தாச்சு.
அடுத்தது இதை நோக்கி நகர போகும்போது இந்த ப்ரெஷர்னு ஒன்று சொல்றேன் இல்லையா, பியர் குரூப் ப்ரெஷர். ஏழ்மையில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் ரொம்ப செல்வாக்கான குழந்தைகள் வரக்கூடிய வீட்டிலிருந்து அனுப்பாத, மிக சாதாரண, அதுவும் உங்கள் ஊர் அப்படின்னு நாகப்பட்டினம் அப்படின்னு எடுக்கும்போது திரும்பி திரும்பி வரக்கூடியது மீனவ குடும்பங்கள்லேருந்து வரக்கூடிய குழந்தைகள் நிறைய இருக்கலாம். அதே சமயம் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு செல்வாக்கு வாய்ந்த குடும்பங்கள்ல இருந்தும் குழந்தைகள் வரலாம். எங்கள் காலகட்டங்களில் இந்த பிரிவுகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போதான் திரு காமராஜர் அவர்கள் கர்ம வீரர் கொண்டு வந்தது அந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒன்று. பட்டாடை எடுத்துக்கொண்டு ஒரு குழந்தையும் பருத்தி ஆடை எடுத்துக்கொண்டு ஒரு குழந்தையும் உட்காரும் பொழுது ஆடைகள் வித்தியாசத்தில் மனம் வருத்தப்படும், படிப்பில் கவனம் செல்லாதுன்னு தெரிந்த போது படிப்புக்காக மிகப்பெரிய உளவியல் ரீதியாக ஒன்றை நகர்த்தியவர் தான் எல்லோருக்கும் ஒற்றை சீருடை அப்படின்னு கொடுத்தது. அதுதான். ஏன்னா வரக்கூடிய குழந்தை இப்படிதான் இருக்கணும். அப்படி வரும்பொழுது எங்க பள்ளிக்கூடங்களை சொல்லக்கூடியது, காதுக்கு தங்க கம்மல் கிடையாது, கையில தங்க வளையல் கிடையாது, நீ எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தாலும் சரி உனக்கு இதெல்லாம் கிடையாது 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 அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்ன காரணம்? வந்து உட்காரும் போது கல்விக்குன்னு வந்தா கல்வி மட்டும்தான் வரணும். உங்க எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு, எல்லார் கையிலயும் நெட் கனெக்டிவிட்டி இருக்கு. ஒரே ஒரு தடவை போய் தமிழ்ல பவனந்தி அடிகளாருடைய, பவனந்தி முனிவர்னு சொல்லுவோம், ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், மாணவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டீங்க அப்படின்னா 2022 என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு எழுதின மாதிரி இருக்கும். கல்விக்கு வரக்கூடிய குழந்தை எப்படி இருக்கணும், கல்விக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும், அதற்கான பெற்றோர்கள் எல்லாம் மறுபடியும் கொடுத்தாச்சு. அதை எதையும் படிக்காம யாரோ வந்து பேசினா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம, அவ்வளவேதான். அப்ப அனுப்பும் போது ஒன்றை புரிஞ்சுட்டு அனுப்புங்க. நமக்கு கிட்ட செல்வம் இருக்கலாம், மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்திலேருந்து குழந்தை வந்திருக்கலாம், படகு மாதிரி ஒரு கார்ல கொண்டு வந்து குழந்தை அங்கிருந்து இறக்கி விட்டுட்டு போகக்கூடிய நபராக நீங்க இருக்கலாம். வசதிகளை கொடுக்க குழந்தைக்கு வசதி இல்லாத நபர்களை பார்த்து அனுதாபம் ஏற்படுமே தவிர சகதாபம் ஏற்படாது. சபதாபம்ங்கிறது நான் எம்பத்தின்னு சொல்ல வரேன். அதுக்கே தான் இந்த பிறந்தநாள் கொண்டாடுறது கூட எதிர்ப்பாக நான் பேசிய பேச்சுகள் உண்டு. எந்த காரணம் கொண்டும் குழந்தைகள் அனாதை விடுதி அப்படின்னு நம்ம சொல்றோம், அதையே நான் சிரிச்சுட்டு சொல்வேன். யாரும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா முதியோர் இல்லம், யாரு பார்க்க போறாங்கன்னு தெரியலன்னா அனாதை விடுதி, அவ்வளவுதானே. ரெண்டும் ஒரே கணக்குல தான். யாரையோ கைவிட்டுட்டாங்க, அவ்வளவே தான் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த அனாதை இல்லங்களுக்கு போய் பிறந்தநாள் கொண்டாடும் போது கூட நான் நினைப்பேன், அந்த குழந்தைங்களுக்கு எப்ப பிறந்தோன்னு தெரியாது, அங்க போய் உங்க குழந்தை பிறந்தநாளை ஏன்பா கொண்டாடுறீங்க? எதை ஞாபகப்படுத்துறதுக்கான இந்த முயற்சி? கொண்டு போய் ஐயோ அன்னைக்கு எல்லாரும் சாப்பாடு போட்டோம், எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்டோம் சொல்லும் போது உங்க முகத்துல எவ்வளவு கர்வம் இருக்கும் தெரியுமா, எவ்வளவு பெருமை இருக்கும் தெரியுமா? கொடுக்கிறவனுக்கு எப்பொழுதுமே அவனை அறியாம நூதனமா ஒரு கர்வம் வந்துடும். வாங்குறவனுக்கு வேற வழி இல்லாம அவமானம் கண்டிப்பா இருக்கும். ஒரே இடத்துல நாங்கெல்லாம் உட்கார்ந்தோம். அடுத்த நாள் குழந்தை போய் பள்ளிக்கூடத்துல சொல்ல போறது, என் பிறந்த நாளைக்கு நாங்க ஆர்ஃபனேஜுக்கு போனோம், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோம். அந்த எண்ணமா மனதுல வரணும்னு நினைக்கிறோம் நம்ம இல்லையே. எல்லாரோடும் பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னு வரணும். அப்படின்னா எவ்வளவு செல்வாக்குள்ள நபராக இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள், குழந்தை படிக்கக்கூடிய சூழ்நிலையில் படிப்புக்காகத்தான் அனுப்புகிறோமே தவிர இன்னாரை விட இன்னார் உயர்ந்தவர்கள் என்று குழந்தை தன் தோளில் தானே தட்டி கொள்வதற்காக அனுப்பவில்லை. தட் இஸ் வெரி குட் பேரண்டிங். அந்த இடத்துல தான் இந்த நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிறது வருது. நோ சொல்லி பழகுங்க. இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சு கேட்ட பொழுது காரைக்குடியில் அழகப்பா கல்லூரியில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மென் அண்ட் விமென், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வந்தால் மென் அண்ட் விமென். அந்த 3 மாதத்துக்குள்ளே வளரணுமா? ஆமாம், 3 மாதத்துக்குள்ளே வளரணும். 3 மாதத்துக்குள்ளே வளரலைன்னா வளர்ச்சி ஆண்டவன் கொடுக்கலன்னு அர்த்தம். மன முதிர்ச்சி வந்தாங்க மென் அண்ட் விமென். அதில் ஒரு மாணவர் எழுந்திருந்து 2வது ஆண்டும் 3வது ஆண்டும் அழகப்பா பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடியவர். அவர் கேட்டார். அப்போ தான் ஒரு குழந்தை தற்கொலை பண்ணின ஒரு சம்பவம் 2 மாதங்களுக்கு முன்னால. எல்லோரும் அசை போட்டு போற இடமெல்லாம் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க. அதை கேட்கும் பொழுது சுவாரஸ்யமா ஏதாவது தகவல் வராதா நம்ம பார்த்து என்ன நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா, அதற்காக சட்டத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, அதற்காக தீர்ப்புகள்னு ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அசை போடாம இருக்கிறது தான் நாட்டின் அமைதியை காப்பாற்ற நாம் செய்யக்கூடியதுன்னு கூட நம்ம புரிஞ்சுக்காம, நம்ம வீட்டு குழந்தைக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா எப்படி துடிப்போம்னு புரிஞ்சுக்காம இன்னவாக இருக்கும் எத்தனை கற்பனைப்பா, கண்டிப்பா கைத்தட்டணும். கற்பனை நமக்கு அப்படியே ஊடகங்கள் கொண்டு வந்து கொடுக்க, பக்கத்து விட்டுட்டு இதெல்லாம் பேசணும். அந்த ஒரு குழந்தை எழுந்திருச்சு கேட்டான், அது எப்படி உங்கள் தலைமுறை மட்டும் விழுந்தால் எழுந்து கொள்கிறீர்கள், எங்கள் தலைமுறை விழுந்தால் அப்படியே விழுந்து கிடக்கிறோம், எழுந்திருக்க மாட்டேன் என்கிறோம் அப்படின்னு கேட்ட பொழுது அவனுக்கு சொன்ன பதில் இந்த பேரண்டிங்க்கு மறுபடியும் சொல்றேன் நான். குழந்தை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குற அப்பாக்கள் நல்ல அப்பாக்கள், நல்ல அம்மாக்கள் இல்லை. இதை கேட்டால் என் தாய் தகப்பனுக்கு வாங்கி தர முடியுமான்னு யோசிக்கிற குழந்தைய வளர்க்கறது தான் குட் பேரண்ட். அதுதான் குட் பேரண்ட். ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் வரும்,
வீட்டுல பெண் குழந்தை காத்துட்டு இருக்கோம். அப்பா வருவாரு, வாங்கி தர வேண்டிய பொம்மை மறந்து போயிருப்பாரு. ராத்திரி நேரத்துல கதவெல்லாம் போட்டுனதுக்கு அப்புறம் கதவை திறக்க சொல்லி அதை ஓபன் பண்ண சொல்லி அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வரும்போது குழந்தை அப்பா வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வருவோம். அப்பா இந்த பொம்மையை கொடுக்கறதாவும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். என்னுடைய குழந்தைய நான் எப்படி வளர்க்கணும்? ஆஞ்சு ஓஞ்சு வீட்டுக்கு வந்து ஒரு மனிதர் உள்ள வரும்பொழுது உள்ள வந்து உட்கார்ந்த உடனே ஃபேனை போட்டுட்டு, அப்பா இந்தாங்க ஒரு டம்ளர் தண்ணி. சொந்த அப்பாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க முடியாத குழந்தையா நாளைக்கு இளவரசியாக வெளியில வர போறாங்க. யோசிச்சு பாருங்க, என்ன அப்பா கொண்டு வருவார், என்ன அம்மா கொண்டு வருவார்கள்னு பாக்குறதா பார்வை. அந்த குழந்தை கேட்ட போது நான் சொன்ன பதில், ஐயோ எங்க காலத்துல எல்லாம் எங்க வீட்டுல கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பெட்டி இருக்கும். கண்ணுக்கே தெரியாது அந்த பெட்டி ஒண்ணு இருக்கு, ஆனா பார்த்தா யார் கண்ணுக்குமே தெரியாது. என்ன பெட்டினா அந்த பெட்டிக்கு நிராகரிப்பு பெட்டின்னு பேரு, ரிஜெக்ஷன் பாக்ஸ். ஒரு வீட்டில் குறைந்தபட்சம் 5 குழந்தைகள் இருப்போமா? அப்பா வேலைக்கு போகக்கூடிய அப்பாவா இருப்பாரா? அப்பா கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பணத்தை மிக நேர்த்தியாக செலவழிக்கக்கூடிய அம்மாவாக இருப்பாங்களா? ஆடம்பரம் என்ற சொல்லே அவங்களுக்கு காதுல கேட்டிருக்காததாக இருக்குமா? தீபாவளிக்கு எல்லாருக்கும் உடை வாங்கி கொடுத்து விட்டு முதலில் தான் எடுத்து அணிந்து கொள்ளாத அம்மாவா இருப்பாங்களா? புடவை வாங்கியிருந்தா கூட சட்டை தான் தைச்சிருக்க மாட்டாங்களா? என்ன காரணம்? 15 வயசு ஆச்சு பொண்ணுக்கு, இது 18 வயசு ஆகும்போது இதுக்கு ஒரு புடவைன்னு ஒன்று அப்போ போய் வாங்க முடியாது, சட்டையை அவ அளவுக்கு தைச்சுக்கட்டும் அப்படின்னு நினைச்ச அம்மாவா இருப்பாங்களா? தியாகம்னு எல்லாம் சொன்னது இல்லப்பா. நான் உனக்கு தியாகம் பண்ணிருக்கேன்னு சொன்னாலே கேவலம். அதுக்குத்தானே தாய் தகப்பனா இருக்கும். அதை சொல்லி சொல்லி வேற காமிக்கணுமா என்ன? அப்படிப்பட்ட அப்பாவா அப்படிப்பட்ட அம்மாவா இருப்பாவா? காலில் இருக்கக்கூடிய செருப்பு பிஞ்சு போனாலும் பரவாயில்ல அதை போட்டுட்டு போகக்கூடிய அப்பாவா இருப்பாரா? இந்த குடும்பத்துக்கு நடுவில் நாங்கள் எதையும் கேட்டல. நிராகரிப்பு பெட்டின்னு ஒன்று இருக்கும். மாதத்தின் முதல் தேதி வரக்கூடிய சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கும், 15ஆம் தேதி ஒரு மாதிரி இருக்கும், 30ஆம் தேதி வேற மாதிரி இருக்கும். ஆனாலும் சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கிறது பெரிய விஷயமாக இருக்கும். அப்படிப்பட்ட அப்பாவும் அம்மாவும் ஏதாவது கேட்டோம் அப்படின்னா கேட்கவே தைரியம் இருக்காது. நாங்களே மனசுக்குள்ள கேட்காமே தூக்கி அதில் போட்டுருவோம். கேட்டோம் அப்படின்னா எல்லாம் முடியாதுங்க பாருங்க, அதெல்லாம் முடியும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி அதில் போட்டுருவோம். அப்போ ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் 5 நிராகரிப்பை போட்டாலே 5 குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ஒரு நாளைக்குள்ளேயே அது ததும்பி வழிஞ்சிரும் அந்த நிராகரிப்பு பெட்டி. அந்த நிராகரிப்பு பெட்டி தழும்பி வழிய எங்களுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். தெரியும் கிடைக்காதுன்னு தெரியும், கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பாவது இருக்குமா அப்படின்னு பார்த்துருப்போம். உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் செருப்பு வேணும்னு அப்பாட்ட கேட்டோன்னா ஒரு பேப்பரில் வச்சு அது கால் மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு போன அப்பாக்கள் உண்டு. அப்படியே கொண்டு போய் செருப்பு கடைக்கு கூட்டிகிட்டு போய் குழந்தைக்கு 2 கால் தான் இருக்கும், அதே மாதிரி 8 கால் பூச்சி மாதிரி 8 காலுக்கு செருப்பு வாங்குற மாதிரி இது வாங்கிக்கோ அப்படின்னா அவ்வளவு ஆடம்பரமான அப்பாக்கள் எங்கள் காலத்தில் ஆண்டவன் படைக்கவே இல்லை. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் அப்படியே வண்ண கனவுகளாலான அப்பாக்கள். எங்கள் காலத்துல எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் கூட கிடையாது. அப்பா காலில் அப்படியே வரைஞ்சி எடுத்துட்டு போவாரு. நாம கற்பனை பண்ணிக்கோம், செருப்பு வந்து என்ன செருப்பு, ஒரு ஹவாய் செப்பல், அவ்வளவுதான். அந்த ஹவாய் செப்பல் கூட வார் அருந்து போச்சு அப்படின்னா சேஃப்டி பின், அதுவும் போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு வார் வாங்குவாங்க. அது நீளமா இருக்கும், இது பச்சையாக இருக்கும். 2 நாளைக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, எல்லாருக்காலும் அப்படித்தானே இருக்குதுன்னு மறந்து போயிடும். இந்த படம் வரைஞ்சிட்டு அப்பா வந்ததுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சுதான் தைரியம் வரும். அப்பா செருப்புப்பா சொல்லுமா செருப்பு. அதுக்குள்ள அண்ணன் தங்க எல்லாம் பக்கத்துல வந்துடும். உடனே என்ன பண்ணுவோம், முழுங்கிக்குவோம். என்னமோ சொன்னியேம்மா, ஒன்றும் இல்லைப்பா, போயிடுவோம். என்ன தெரியும் நமக்கு, நிராகரிப்பு பெட்டிக்கு போக வேண்டியது தானே அது அப்படின்னு. ஒரு 5 நாள் கழிச்சு மறுபடியும் தைரியத்தை வரவழிச்சுக்கிட்டு அம்மா அடுக்கலையில தான் இருக்காங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எங்கேயும் காணோம் தெரிஞ்ச உடனே போய் கேட்போம், அப்பா செருப்பு ஒரு பேப்பர்ல வரைஞ்சு. ஆமாண்டா வரைஞ்சேன், அந்த பேப்பர் எங்கடா அம்மா வச்சேன் அப்படிம்பாரு. அடுத்தது நிராகரிப்பு பெட்டி போயாச்சு. இப்போ இதை புரிஞ்சுக்கோங்க, இந்த நிராகரிப்பினால அவங்க எங்களுக்கு they did not love us less. தேவைகள் வேறு ஆசைகள் வேறு அப்படின்னு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நாம தானே. தேவைகள் வேறு ஆசைகள் வேறு. பல ஆசைகள் நிறைவேறாதனால தான் இவ்வளவு நிம்மதியா உட்கார்ந்துருக்கோம். நம்ம ஆசைகள்லாம் நிறைவேறி தொலைச்சிருந்ததுன்னு இங்க ஆண்டவனுக்கு தெரியும், அம்மா இது உனக்கு தேவையில்லை விடு அப்படின்னு அவரா பார்த்து எடிட் பண்ணிட்டதுனால தப்பிச்சிட்டோம். ஆசைகள் எல்லாம் நிறைவேறி இருந்தால் எங்க போய் சிக்கிட்டு இருப்போம் நமக்கு தெரியாது. நிறைவேறாத ஆசைகளுக்கு நன்றி, நிறைவேற்றாத ஆண்டவனுக்கு அதை பெரிய நன்றி. அப்போ எடுத்துட்டு உள்ள வரும்பொழுது இந்த குழந்தைக்கு இது சொல்லு, இது நம்மால் முடியாது. அந்த பையன்கிட்ட இதை சொன்னேன், அப்பா எங்களுக்கு நிராகரிப்பு பெட்டின்னு ஒன்று இருந்ததுனால அன்றாடம் ஏமாற்றங்களை பார்த்து பழகியதனால் தோல்வி பெரிய ஏமாற்றமாக இருந்ததே தவிர தோல்வியை பார்த்து நாங்கள் மிரளவே இல்லை. எங்களுக்கு வெற்றி தான் எங்களை மிரள வச்சது, எங்களுக்கு தான் கிடைச்சதா இந்த வெற்றி அப்படின்னு நினைச்சோமே தவிர தோல்வி எங்களை தள்ளவே இல்லை கீழே. ஏன்னா எங்களுக்கு தெரியும்
நாங்க ஓட்டுற சைக்கிள் அப்படின்னா அது ஒரு அட்லஸ் சைக்கிளாக இருக்கும். அதுவும் பக்கத்து வீடு அடுத்த வீட்டுக்கு 10 ஹெர்குலிஸ் 10 பேர்ட்ட கடன் வாங்கினதாக இருக்கும். அது நம்ம கைக்கு வரும்போது சத்தம் அதிகமாக இருக்கும், சக்கரம் சொல்றது நிற்கும் நிறுத்தி இருக்கும். அதுல ஒரு குரங்கு பெடல், அதுல ஏற தெரியாது, எப்படியோ யாரோ ஏற்றி விடுவாங்க. இறங்குறதுக்கு ஒரு மரமோ சாக்கடையோ கண்டிப்பா கிடைக்கும், அதுல போய் மோதி இறங்கிடுவோம். பின்னால பிடிச்சுக்கிட்டே வர சித்தப்பாவோ அப்பாவோ அண்ணனோ 2 நாளைக்கு பிடிச்சா பெரிய விஷயம். இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு சைக்கிள் எப்படி இருக்கு? சப்போர்ட்டிங் வீல்ஸ். இதுதான் நம்ம பண்ண தப்பு. இதுதான். இந்த குழந்தை விழவே விழாது, இந்த குழந்தை விழாது. விழாதவனுக்கு விழறதுனா என்னன்னு தெரியாது, விழாதவனுக்கு விழுந்தா எப்படி இருக்கும் தெரியாது, விழாதவனுக்கு எப்படி விழணும்னு கூட தெரியாது, விழாதவனுக்கு இன்னொருத்தன் கீழே விழுந்தா அவனுக்கு எப்படி வலிக்கும் தெரியாது, விழாதவனுக்கு எழுந்திருக்க தெரியாது, விழுந்தவனை எழுப்பி விடவும் தெரியாது. இதைத்தான் நம்ம பண்ணிருக்கோம். இந்த சப்போர்ட்டிங் வீல்ஸ் கொடுத்தோம் இல்லையா, 2 தடவை உங்க குழந்தைக்கு சப்போர்ட்டிங் வீல்ஸ் இல்லாம பின்னால ஓடி பாருங்க. நீங்க சொல்ற வார்த்தை எவ்வளவு பெரிய தைரியம்னு அதுக்கு தெரியும். அப்பா இருக்கேன் பின்னால, அப்பா இருக்கேன்டா பின்னால, அம்மா இருக்கேம்மா, அம்மா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுருவோம். கொஞ்சம் தூரம் போறோம், அப்பா இருக்கீங்களாப்பா, இருக்கேம்மா, எங்கப்பா அப்படின்ட்டு விழும் கீழே. சிரிக்க போறது இல்ல, ஓடி போய் ஐயோ தங்கமேன்னு எடுக்க போறது இல்ல. எழுந்திருக்கும், தானே எழுந்திருக்கும், சைக்கிள் இது பண்ணிக்கும். இங்கிருந்து இதை மட்டும் காமிப்பீங்க, மறுபடியும் ஓட்ட ஆரம்பிக்கும். விழ தெரியணும், ஆனா விழக்கூட கூடாது. நீங்க பாஞ்சு பாஞ்சு விழுறீங்க இல்லையா, பண்ண தப்பு அதுதானே. ஐயோ குழந்தை விழுந்துரு, பள்ளம் பாஞ்சு போய் விழுந்துருங்க. உடனே உங்க மேல ஏறி நடக்கும். 10 தடவை ஏறி நடந்து பழகிடுச்சுன்னா 11ஆவது தடவை பள்ளம் வரும்போது உங்களை தள்ளிட்டு ஏறி நடக்கும் போது அழக்கூடாது. பெற்றோர் பண்ணக்கூடிய பெரிய விஷயம் அதுதான். ரொம்ப நுணுக்கமானதுமா, ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது. அதே மாதிரி அம்மாக்கள்கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம். நான் அந்த கிழிஞ்ச தோசை ஆட்டிடியூட்னே ஒன்று குற்றம் சொல்வேன். தோசை சுடும் பொழுது அப்பாக்களும் பண்றீங்க, நன்றி நன்றி நன்றி, எல்லார் வீட்லையும் எல்லாரும் பண்றோம். ஆனா கூட அம்மாக்களுக்குன்னு ஒரு பக்கம் இருக்கு. தோசை சுடும் பொழுது அது ஒரு நான் ஸ்டிக்குன்னு நீங்க நினைச்சா கூட அதுவும் சில இடத்துல ஸ்டிக் ஆகும். முதல் தோசை அது கிழிஞ்சு கிழிஞ்சு போயிடும். தூக்கி வீசின அம்மாவை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எடுத்து பத்திரமாக ஒரு தட்டில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் எடிஷன்ஸ், ரிவைஸ்ட் எடிஷன்ஸ் எல்லாமே அப்படியே மேலே எழுந்திரிச்சு வரும். அதை அப்படியே கொண்டு போய் மகனுக்காகட்டும், மகளுக்காகட்டும், கணவருக்காகட்டும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் பாத்திரத்தினுடைய கடைசியாக வரக்கூடிய அந்த தோசை ஒரு மாதிரி இந்திய வரைபடம் மாதிரி இருக்கும். அங்கேயும் எங்கேயும் போயிருக்கும். அதை கரண்டி கூட வேண்டாம், நமக்கு அதுக்குள்ளே கழுவு போட்டிருப்போம். கையால் என்னமோ பண்ணிட்டு இதை எடுத்துட்டு நீங்கள் சாப்பிட உட்காடுறீங்க இல்லையா, உங்கள் மனதில் ஆஹா எவ்வளோ பெரிய தியாகினா, என் குடும்பத்துக்காக நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்னெல்லாம் நினைப்பு நமக்கு. யூ ஆர் சென்டிங் அ ராங் சிக்னல். குழந்தை பார்த்துட்டே தான் இருக்கு. அவ்வளவு முதல்ல கிழிஞ்ச தோசை புனிதமானது அப்படின்னா, ஆண்டவன் கிட்ட வாங்கின பிரசாதம்னா என்ன பண்ணணும், ஆளுக்கு இத்தனையா வச்சிடணும். இதான் கிழிஞ்ச தோசை, இந்த உனக்கு இவ்வளவு, ஏன்னா அது புனிதமானதாச்சு, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல, எல்லாருக்கும் கொடுத்துருங்க. அந்த தோசையை நீங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு உங்க தட்டுல வட்டம் வட்டமான இட்லி வராது, வட்ட வட்டமான தோசை வராது, கடைசியாக இருக்கக்கூடியதான் வரும் அப்படின்னா குழந்தை பார்த்துட்டே இருக்கா. நாளைக்கு அது வீட்டுக்கு நீங்க போய் உட்காந்து சமைக்கும் பொழுது ஏதாவது தோசை கிழிஞ்சு கிண்டி போச்சுன்னா, அம்மா அம்மா உங்க தோசைமா அப்படின்னு கொண்டு வந்து வச்சா அப்புறம் அழக்கூடாது. உரிமை இருக்குமா? அம்மாக்களும் அப்பாக்களும் தங்களை மதித்து கொள்ளாதவரை குழந்தைகளிடம் மரியாதை கிடைக்காது. அம்மாவும் அப்பாவும் தங்களுடைய தேவைகளை ஆமாம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லாத வரைக்கும் கிடைக்காது. இதுல சுயநலம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. there is no selfishness. அந்த குழந்தைகிட்ட அதுதான் நான் சொன்னேன். அடுத்தது இன்னொரு குழந்தை கேட்டதையும் உங்ககிட்ட சொல்றேன். அந்த புத்தகம் கிடைச்சா தயவு செஞ்சு வாங்கி படிங்க. என்ன புக் இல்லாம நீங்க படிக்கிறீங்க. பூவண்ணன் அப்படிங்கிற ஒரு எழுதின ஆலம் விழுது, ஆனந்த விகடன் கொண்டு வந்தது அது. ஆனா அது இப்போ அவுட் ஆஃப் பிரிண்டாக இருக்கலாம். ஆனால் அத்தனை பேரும் கேட்டோம் என்றால் கண்டிப்பாக அது பப்ளிஷிங்க்கு வரலாம். அந்த புத்தகத்தையும் நான் மறுபடியும் சொல்றேன். இன்னொரு குழந்தை கேட்டது தூத்துக்குடியில. அந்த குழந்தை எழுந்திருச்சு 6ஆம் வகுப்பு படிக்கும் போது அவளை நான் பார்த்திருக்கேன், 12ஆம் வகுப்பு இப்பவும் பார்க்கிறேன். அப்பொழுதும் அவள் சொன்னது நான் நாட்டின் பிரதம மந்திரியாக வேண்டும், அதுதான் எனது குறிக்கோள் அப்படின்னா. இப்ப பார்த்த போதும் அவ வாயை திறக்கும் போதே எல்லாரும் சிரிச்சாங்க. உடனே சொன்னாங்க, நீங்க சிரிச்சாலும் நான் அதுதான் சொல்வேன், நாட்டின் பிரதம மந்திரி ஆக வேண்டும், அதுதான் என் குறிக்கோள் அப்படின்னு அவன் சொன்னான். சொல்லிட்டு என்கிட்ட என்ன கேட்டேன்னா, நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். நான் கேட்டேன், அப்பா சம்பாதிக்கிறாரா? ஆமாம். அம்மாவும் வேலைக்கு போறாங்க. அப்போ ரொம்ப நல்லது. உனக்கு எத்தனை பேர் இருக்காங்க வீட்டில்? ஒரு தம்பி இருக்கான். இப்போ நீ 12ஆம் கிளாஸ், அவன் 10ஆம் கிளாஸ்ல படிக்கிறான். அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறாங்க. வெரி குட். அப்ப என்ன பண்றேன், என்ன ஆகணும், நாட்டின் பிரதம மந்திரி ஆகணும். வெரி குட். நான் அதை கிண்டல் பண்ணல, கேலி பண்ணல, கை தட்டினேன். வெரி குட். அப்படிதான் இருக்கணும். குழந்தையுடைய ஆசைகள் அப்படிதான் இருக்கணும். இல்லைன்னா பாரதி சொன்ன பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொன்னா இவ்வளோண்டு சாக்லேட்டுக்கு பதிலாக இவ்வளோ பெரிய சாக்லேட் வேணும்னு கேட்கறது அல்ல. எண்ணங்களை உயர்த்தி கொண்டு போகுது. ஆனா தகுதி வேணும் இல்லையா?
அப்போ நான் சொன்னது இதுதான், என்ன பண்ணுற, அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் போய் உட்காந்து இன்னைக்கு பேசுகிறேன். என்ன பேசுகிறேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி நாட்டின் பிரதம மந்திரி ஆகணும்னு ஆசைப்படுறேன், நான் இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல, உங்களுடைய காசை என்கிட்ட கொடுக்குறீங்க, உங்களோட உட்காந்து வீட்டினுடைய பட்ஜெட் போடுறேன். பட்ஜெட் போடுற வயசு ஆச்சு, எனக்கு 16 தாண்டியாச்சு இல்லையா, பட்ஜெட் போடுறேன். அடுத்தவர்கள் பணத்தை கூட கவனமாக கையாள எனக்கு தெரியுமே, ஆனால் ஆளும் பொறுப்புக்கு நான் போக தகுதி பெற்று விட்டேன் அப்படின்னு அர்த்தம். அது அம்மா அப்பா பணமாக இருந்தாலும் அடுத்தவங்க பணம் தான் வாங்கி வச்சு ஒரு மாதத்திற்கு இந்த 4 பேர் உள்ள குடும்பத்திற்கு எவ்வளவு மந்த்லி ப்ரொவிஷன்ஸ், மாத சாமான் வாங்கணும்னு பார்த்துக்கோ. ஏன்னா உனக்கு தெரியாது, கடுகு 1 கிலோ போதுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள் நீ. அரிசி எவ்வளோ கிராம் வேணும் அப்படின்னு கேட்பீங்க, அல்லது அரிசி எந்த மரத்தில் காய்க்குதுன்னு கேட்பீங்க. குழந்தைங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அரிசி அப்படின்னு சொன்னால் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லுமே தவிர அதுக்கு வயலும் தெரியாது. ஆனால் உங்கள் ஊரில் தெரியும். ஏன்னா நாகப்பட்டினம் வரும்போது நீங்கள் தான் ஊருக்கே படி அளக்குறீங்க, அதனால் உங்கள் ஊர் குழந்தைங்களுக்கு தெரியும். எங்கள் ஊர் குழந்தைங்கிட்ட வந்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் கிடைக்குதுன்னு சொல்லும். ஏன்னா அம்மா அங்கே தானே கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து இந்த குழந்தைட்டு சொன்னேன், இதில் என்னதுக்கெல்லாம் கொடுக்கணும், திடீர்னு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு பணம் ஒதுக்கணும், சொல்லாமல் வரக்கூடிய வியாதி மருந்தும் 3 நாளில் போச்சுன்னா ஓகே, 3 நாளில் போகாமல் கூடவே இருந்துச்சுன்னா அப்போவும் ஓகே. அப்படி எடுத்துட்டிங்கன்னா உன்னுடைய வியாதிக்கும் சேர்த்து, வரப்போகிற பிறந்த நாளைக்கு சேர்த்து, இடையில போக வேண்டிய கல்யாணத்துக்கு சேர்த்து, எழுத வேண்டிய மொய்க்கும் சேர்த்து, அது போக லோன் வாங்கி வீடு கட்டியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இஎம்ஐக்காக, அப்புறம் எல்லாரும் குடும்பத்தோடு போகணும் இல்லைப்பா, 2 வீலர் பத்தாது அப்படின்னு சொல்லி ஒரு கார் பக்கத்து வீடு அடுத்த வீடு வாங்கிட்டதுனால நம்ம வாங்கினோம். இல்லைன்னா வேற எங்கேயாவது வீட்டையே மாற்றி கொண்டு போய் அத்துவான காட்டில் வீடு வச்சுருந்தோன்னா கார் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, எல்லாரும் பார்த்தா தானே காருக்கு ஒரு மரியாதை. அதையும் எடுத்து வச்சு இது அத்தனைக்கும் கொடுத்தது போக பள்ளிக்கூட ஃபீஸ் கட்டணும், அது போக மாசம் மாசம் பணம் சேர்க்கணும். நீ பட்ஜெட் போடு அம்மா, வீட்டு பட்ஜெட் 6 மாசத்துக்கு வெற்றிகரமா போட்டு உங்க அப்பா நடத்துற மாதிரியே நடத்தி, உங்க அப்பா பாவம் ஆஃபீஸுக்கு போனால் ஒரு காஃபி குடிப்பாரு, ஐயோ குழந்தை பட்ஜெட் போடுறா அது கூட வேண்டாமான்னு சொன்னால் அப்பா எனக்காக எதையும் நிறுத்தாதீங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவருடைய ஃபியூயல் சார்ஜ் அதையும் கொடுத்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 6 மாதம் வெற்றிகரமாக உன்னால் உன் குடும்பத்தை இருக்கிற காசுல நடத்த முடியும். அப்படின்னா கடன் வாங்காம நடத்த முடியும்னா பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான அடிப்படை தகுதி முதலில் வந்து விட்டது. பணத்தை எப்படி செலவழிப்பது குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைக்கு தெரியாம உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, குழந்தைக்கு தெரியாமத கஷ்டம்தான் பெரிய கஷ்டம். புலம்ப சொல்லலை, தோலை நிமித்திக்கோங்க, கண்ணை பார்த்து குடும்பத்தில் இவ்வளோ தாண்டா அம்மா பணம் வருது, இதுக்கு நடுவில் நமக்கு இவ்வளோ செலவு இருக்கு, உனக்கு மட்டுமே நான் இவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னா மற்றவர்களுக்கு என்ன ஆகும் சொல்லு. வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவையே இப்படி கசக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ கசப்பாக போகும். இதை சொல்லுங்க. இதுக்கு தான் மிக அழகான கதை ஆலம் விழுது பூவண்ணனுடையது. 3 குழந்தைங்க இருக்கக்கூடிய குடும்பம். எங்கள் காலகட்டத்தில் அது வந்த போது எவ்வளோ பெருமையாக கொண்டாடணும் தெரியுமா. பக்கத்தில் உட்காந்து தாய் தகப்பனுடைய கவலையை கேட்க எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. இந்த புத்தகத்தை வீட்டில் வாய் விட்டு படிக்கலாம், பயப்படாமல் வாய் விட்டு படிக்கலாம். உங்கள் டேபிளில் டைனிங் டேபிளில் வச்சுட்டு கூட போகலாம். ஐயோ குழந்தை எடுக்குதுன்னா பயப்பட வேண்டாம். இது வார பத்திரிகை மாதிரியெல்லாம் கிடையாது. அட்டைப்படத்தில் கண்டிப்பாக ஒரு அபாயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த அட்டைப்படமும் அதில் இருக்காது. அந்த கதையில் 3 குழந்தைங்க, ஒரு 2 அண்ணா, ஒரு தங்கை, ஒரு தம்பி, அப்பா அம்மா. அந்த பையனுக்கும் குழந்தைங்களுக்கு எப்பவுமே புலம்பல், காசு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, காசு கேட்டால் கொடுக்க மாட்டேங்க. நான் சொல்லக்கூடியது 1970கள் நேரத்தில் சொல்கிறேன். இந்த கதை வந்தது அந்த விகடன் மிக கர்வமாக கொண்டு வந்தது. அந்த ஒரு நேரத்தில் பையன் வந்து அப்பா கிட்ட சொல்லுவான், அப்பா எப்போ கேட்டாலும் பணம் இல்லைங்கிறீங்கப்பா, நான் நடத்துகிறேன்ப்பா. இந்த 3 குழந்தைங்களும் சேர்ந்து அப்பாவுடைய சம்பளத்தை எடுக்கணும், பண்ணணும். அப்பா அப்போ சொல்லுவார், சைக்கிளுக்கு அப்பப்போ அது ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு தேவைப்படும், அப்பா சைக்கிளில் தான் போகிறாரு, வெத்தலை பாக்கு போடுவேன், எப்போவாவது ஒரு காஃபி குடிப்பேன், வேண்டானா அந்த காசும் வேண்டாம் அதையும் வச்சிடுறேன். அம்மாவுக்குன்னு எந்த செலவும் கிடையாது. அம்மா பழைய துணியெல்லாம் பாத்திரக்காரனுக்கு போட்டு பாத்திரம் வாங்கக்குள்ளே தர ஆடி தள்ளுபடிக்கு போய் அள்ளிட்டு வரக்கூடிய அம்மா அல்ல. எல்லாத்தையும் நகர்த்தி கடைசியில் இந்த குழந்தைங்க வரும். இந்த பையனுக்கு அப்பதான் மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். அப்பா எப்படி சமாளிச்சாரு, விருந்தாளிகள் வந்து உட்காந்தாங்க எப்படி சமாளிச்சாரு, வியாதி வந்தது எப்படி சமாளிச்சாரு, பிறந்த நாள் எப்படி சமாளிச்சாரு, விழாக்கள் வந்தது எப்படி சமாளிச்சாரு, எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாரு, ஒரு நாளும் பஞ்சம் சொன்னது இல்லையே அப்படின்னு சொல்லி தோணும். பள்ளிக்கூடத்தில் போட்டி நடக்கும். போட்டியில் அந்த பையன் முதல் பரிசு கட்டுரை போட்டியில் வாங்குவோம். முதல் பரிசுக்கு புத்தகம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஹெச்எம் கிட்ட போய் கேட்பான், எனக்கு புத்தகம் வேண்டாம், பணமாக கொடுங்க. அப்போ அவருக்கு சொல்லுவார், பணமாக கொடுக்கணுமா, எதுக்குடா? இல்லை, வீட்டு செலவெல்லாம் அப்பா கிட்டேருந்து நான் தான் வாங்கியிருக்கேன், அப்பா எப்படி சமாளிச்சாருன்னு தெரியல, என்னால் சமாளிக்க முடியல, எனக்கு புத்தகம் வேண்டாம், எனக்கு பணமாக கொடுங்க, பெரிய செலவு ஒன்று வீட்டில் இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுவோம். சொல்லி அந்த 1 மாத காலத்தை ஓட்டினதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க பெற்றோராக இருப்பது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க.
படிக்க வேண்டியது இந்த மாதிரி புத்தகங்கள், வீட்டில் இருக்க வேண்டியது இந்த மாதிரி புத்தகங்கள். எல்லாவற்றுக்கும் மேல வீட்டில் ப்ளீஸ் ஹேவ் அ ஃபேமிலி ட்ரீ. நான் சொல்றது புரியுதா? வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்துட்டு போனதும், ராபர்ட் கிளைவ் வந்துட்டு போனதும் அல்ல நம்மளுடைய வரலாறு. உங்களுடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, அம்மா அப்பா 2 பகுதியிலையும் எத்தனை தியாகங்களை பண்ணி குழந்தை இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு தெரியணும்னா அவர்களுடைய பிறகு குடும்ப வரலாறு குழந்தைக்கு தெரியணும். இதில் நான் ஜாதியை சொல்லலை, மதத்தை சொல்லலை, மொழியை சொல்லலை. தனிநபர்கள் உழைத்து உழைத்து கொண்டு வந்து கொட்டுனது தான் நம்ம அத்தனை பேரும் இங்கே நிற்கக்கூடிய ஒன்று. அதை குழந்தைகிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை போகக்கூடிய தூரம் ரொம்ப பெரிய தூரமாக இருக்கும். 10 பருவத்து குழந்தைகள் வெளியில் இருக்கக்கூடிய தாக்கம் ரொம்ப அதிகம். பாடம் மனதுக்குள்ளே போகிறதில்ல, ஆனால் நடிகையை பற்றி தெரியுது, நடிகரை பற்றி தெரியுது, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரியுது, புதியதாக நடிகைகள் என்ன ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது. இவை எல்லாமே தெரியுதுன்னா அவையெல்லாம் கவர்ச்சியாக இருப்பதால் அவை எல்லாம் தெரிகிறது. வேறு வழி இல்லை. உண்மைக்கு கவர்ச்சி நாம் சேர்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பொய் தான் அழகாக இருக்கும், உண்மைக்கு அழகு தேவையில்லை. இல்லை, உண்மைக்கும் நாம் அழகு சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ குழந்தைகிட்ட உட்காந்து டோன்ட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்றேன், அப்படி ஒரு தப்பு பண்ண. என் குழந்தைக்கு நான் நண்பன் மாதிரி. 1000 நண்பர்கள் வாழ்க்கையில வருவாங்க, அப்பா அம்மா ஒரு தடவை தான் வருவாங்க. நட்போட இருக்கிறது வேற, நண்பனா இருக்கிறது வேற. நட்போட இருக்கிறது வேற. அப்பா அம்மா என்ன வேற யாருமா கண்டிப்பாங்க? செய்யறது தப்புன்னு யாருமா சொல்லுவாங்க? நீங்க எல்லாம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி, இங்க இருக்கக்கூடிய சிக்னல் மாதிரி. யாராவது இது வரைக்கும் ஸ்பீட் பிரேக்கரை கொண்டாடி இருக்கோமா? பக்கத்துல வரும்போது பல்ல கடிப்போம், போட்டு வச்சிருக்கோம் பாரு, இமயவரை மாதிரி ஏறி இறங்குறதுக்குள்ள கிரவுண்ட் கிளியரன்ஸே இல்லை. கேட்டுட்டே இருக்கு குழந்தை. ஓஹோ, அப்படிதான் திட்டணுமா? போட்டுட்டோம்ப்பா, ரெட்டு விழுந்தாச்சு, கடவுளே இனி ரெட்டாவே விழுந்துட்டு இருக்கோம். குழந்தைக்கு அது புரியாது. அதே மாதிரி காதுல இப்படி வச்சுட்டு வண்டி ஓட்டுற அப்பானா வாழ்த்துக்கள், கவலையே விடாதீங்க. 2 காதுலையும் வச்சுட்டு போகக்கூடிய குழந்தை தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி வச்சுட்டு கூட என்ன நினைக்கிறோம் நாம? டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் புரிந்து கொள்ளாத, மதிக்காத தாய் தகப்பனுக்கு குழந்தைகள் எப்படியும் சமுதாயத்தில் நல்ல பிரஜைகளாக வளரவே முடியாது. ரோட் ரூல்ஸ் புரிஞ்ச அப்பா, ஆமாம் ரெட்டு விழுந்தாச்சு, பின்னால் நகரும்போது அப்பா அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னா ஏதாவது ஒரு இடத்துல ரெட் லைட் விழதாண்டா விழும். நாம் நின்றுட்டோம் இல்லையா? இப்போ அவங்க எல்லாம் போவாங்கம்மா. அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் போகிறது இருக்கும். அப்புறம் நமக்கு பச்சை வந்ததுக்கப்புறம் நம்ம போவோம். அந்த அளவு பக்குவம் நமக்கே இல்லாமல் விழுந்துருச்சு ரெட்டு அப்படின்னு பல்ல கடிச்சோம் அப்படின்னா குழந்தை அப்படி தான் இருக்கும். ஹெல்மெட் போடாமல் போகிறீங்களா? கவலையே படாதீங்க. ஜூம் அப்படின்னு போயிட்டு தன்னுடைய காலேஜில் சக மாணவிகள் பார்க்கறதுக்காக ஒத்த சக்கரத்தில் சர்க்கஸ் பண்ணக்கூடிய குழந்தையாக தான் இருக்கும். என் தலைக்கு ஹெல்மெட், மேம் நீங்கள் சொன்னீங்க ஹெல்மெட் போட்டேன் மேம். ஹெல்மெட்னா இதையும் சேர்த்து போடணும், இதையும் சேர்த்து போடணும். உங்களுடைய வண்டியோட ஸ்பீடு என்னன்னு உங்களுக்கு தெரியணும். வண்டியை துடைக்கிறதும், அதை சுத்தமாக வைக்கிறதும், ஹெல்மெட்டை பத்திரமா வைக்கிறதும், இது அத்தனையும் குழந்தை பார்க்கும். கிளம்பும் போது என் சாவி எங்கே வச்சேன் அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யூ ஆர் சென்டிங் ராங் சிக்னல். அப்பா சாவி எங்கடா வைப்பேன் அப்படின்னு உடனே குழந்தை போனா எடுக்கிற இடமாக இருக்கணும், பொருளை அதது இடத்துல வைக்கணும் அப்படின்னு குழந்தை உங்களை பார்த்துட்டு இருக்கு. உள்ள இருக்கக்கூடியது டிராபிக். அதே மாதிரி கார்ல உட்கார்ந்து அடுத்த நிமிஷம் பெல்ட், சீட் பெல்ட் போடாத தாய் தகப்பனா ஐ எம் சாரி, உங்ககிட்ட நான் உங்களை பார்க்கவும் இல்லை, உங்ககிட்ட நான் இத்தனை நேரம் பேசவும் இல்லை. சீட் பெல்ட். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அம்மாவா அல்லது பையனா? சீட் பெல்ட் போடு. அப்பா பெல்ட் போடு. அந்த குரல்ல கண்டிப்பு, அந்த கண்டிப்புக்கு பின்னால அபாயத்தை புரிந்து கொள் என்று சொல்லக்கூடிய அறிவு. அது 30 வயதான நபருக்கு இல்லை அப்படின்னா 10 வயசான குழந்தைக்கு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்க தான். நம்ம ஊர்ல மட்டும்தான் முன்னால குழந்தை அந்த அதை அப்படியே பிடிச்சிக்கும். அப்பா பாருங்க என் பையன் ஓட்டுறான் பாருங்க, ரோட்ல நின்று பாருங்களேன், 10 நிமிஷத்துக்குள்ள 2 வண்டியாவது 15 வயசும் 16 வயசும் 13 வயசும் உள்ள குழந்தைங்க ஓட்டிட்டு போறாங்களா இல்லையான்னு பாருங்க. அவங்களும் சேர்த்துதான் தாய் தகப்பன். அதே குணத்தை தான் தேவையில்லாத படம் பார்க்கும் போதும் பயன்படுத்துறோம், தேவையில்லாத பேச்சு கேட்கும் போதும் பயன்படுத்துறோம். என்ன காரணம்? வயது வித்தியாசத்தை பத்தி நாம கவலைப்படுறதே கிடையாது. அப்போ இன்னிலேருந்து கார்ல உட்கார்ந்த உடனே சீட் பெல்ட், இன்னிலேருந்து வண்டியில ஏறின உடனே ஹெல்மெட். ஆமாம்,
உத்தரவாதம், நான் தகப்பன், நான் தாய். பெண்களுக்கு தான் சொல்றேன், ஆண்கள் கூட போடுறாங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை தலைக்கு குளிச்சிருக்கோம், பூ வச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க பெண், உங்களுக்கு தெரியும் தலை குளிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் தலை குளிச்ச அன்னைக்கு எல்லா பெண்களும் ரொம்ப அழகா இருக்கிறதாக பெண்கள் ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள இருக்காங்க. சரி, இது அத்தனையும் எடுத்தாலும் வண்டிக்கும் ரோட்டுக்கும் தெரியாது ஓட்டுற நபர் ஆனா பெண்ணானு. அம்மாவும் மறக்காமல் ஹெல்மெட்டை எடுத்துக்கணும். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன், அப்பாவோ அம்மாவோ வண்டி எடுத்தா ஹெல்மெட் இல்லாம வீட்டு வாசலை விட்டு போக விடாதேன்னு சொல்வேன் நான். உண்மையான மகனா இருந்தா ஓடி போய் கூட அம்மா போடுங்கம்மா, அப்பாவா இருந்தா அப்பா போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. நீங்களும் அதுவே தான். எந்த காரணம் கொண்டும் 18 வயதுக்கு முன்னால் குழந்தைகளுக்கு வண்டி தரக்கூடாது. இதே நாகப்பட்டினத்துல நேற்று இரவு நான் பார்த்தது, வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு முன்னால இருக்கக்கூடிய கடைகளுக்கு நடுவில் அங்க இருக்கக்கூடிய சரவண பவன்ல சாப்பிட்றதுக்காக ராத்திரி போன போது சாதாரண வேகமாகவே தெரியல எனக்கு. அவ்வளவுதான். நான் திரும்புறது கூட இவ்வளவு வேகம் இல்லை. ஏதோ ஒருவேளை நம்ம கம்பராமாயணத்துல சொன்னோம்ல, எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த குழந்தை வண்டியில ஏதோ ஒன்று போச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். யாருக்கு என்ன அபாயம்? யார் கொடுக்குற தைரியம்? படுத்து 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 குழந்தைங்க போறாங்க அப்படின்னு சொன்னா என்னைக்கோ அப்பாவோ அம்மாவோ இது ஒரு சாகசமாக சொல்லி கொண்டாடி இருக்காங்கன்னு அர்த்தம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை உடைச்சிட்டாங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே மற்றவங்க கிட்ட பெருமையாக சொல்லிடாதீங்க. எடுத்த உடனே உங்கள் கூலிங் கிளாஸை போட்டு உடைச்சிருக்கோம், அது ஃப்ளாஸ்கை போட்டு உடைச்சிருக்கோம். கோவத்தில் மொபைலை தூக்கி வீசும். வந்தவங்க கிட்ட, ஐயோ எங்கள் மாமனார் மாதிரியே கோவங்க இவனுக்கு, கையில் கிடச்சா தூக்கி வீசிடுவான். பார்த்துட்டே இருக்கிற குழந்தை என்ன நினைக்கும் தெரியுமா? ஓஹோ, தூக்கி வீசினா கொண்டாடுவாங்க போல இருக்கு, ரைட்? பிடிச்சு இழுத்து அடுத்ததை வீசினா ஒன்ன வீசிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடங்கிடும். அடிக்க சொல்லல, கண்டிக்கிற பொறுப்பு இருக்கு, பொறுப்பு இருக்கு. பொறுமையின் வெளிப்பாடாக வரக்கூடிய பொறுப்பு. பார்த்து 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 செதுக்கி 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 சிற்பமாக அந்த குழந்தையை நீங்க வெளியில கொண்டு வரும் பொழுது குழந்தை இல்ல சிற்பமாகி சமுதாயத்துக்கு போகும். குழந்தை வளர்க்கும் போது நீங்க செதுக்கப்பட்டு 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 நல்ல தாய் தகப்பனா வந்து நிற்பீங்க. இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லனும் சொல் அப்படின்னு ஊரே கூடி கை தட்டும் பொழுது கண்ணை தொடச்சுக்குவீங்க. இந்த கண்ணில் வரக்கூடிய 2 துளி கண்ணீர் தான் அத்தனை வருஷத்து உழைப்புக்கும் கிடைத்த ஒற்றை ஊதியம். இதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா நான் சொன்ன இது அத்தனையும் தலைக்குள்ள போகலாம். இல்ல மேடம், உங்களை கூப்பிட்டாங்க நாங்களும் வந்து மாட்டிட்டோம் உட்காந்துட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களை பார்க்கவே இல்லை, நான் பேசவே இல்லை, நான் பேசினதுக்கு அது பக்கம் போகவே இல்லை. சொன்னது அத்தனையும் சத்தியம். சத்தியங்கள் எல்லாம் சாத்தியங்களும் கூட. முடியும், வலிக்கும், கடுமையாக இருக்கும், ஆனாலும் கர்வமா நிமிர்ந்து நிற்க முடியும். நான் என் குழந்தைய வளர்க்கிற பொறுப்பை எடுத்துட்டு இருக்கேன். குழந்தைகளை வளர்த்து அடுத்த தலைமுறையை கொடுக்க முடியும் அப்படின்னா மணி மணியா குழந்தைங்க வந்து உட்காரும் போது அவ்வளோ அழகா இருக்கும். நான் குழந்தைங்கிட்ட பேசுறதையும் சொல்லி முடிச்சிடுறேன். குழந்தைங்கிட்ட பேசும்போது உங்களை பத்தி அவங்க யாரும் புலம்பினது கிடையாது, உங்க யாரை பத்தியும் அந்த குழந்தைங்க புலம்பினது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், கேள்வி கேளுங்கன்னு குழந்தைங்க எழுந்துச்சு எங்க அப்பா சரியில்லை எங்க அம்மா சரியில்லை கேட்டது. ஐயே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க யாரை பத்தியும் அந்த குழந்தை ஒன்றும் சொன்னதில்ல. ஒரே ஒரு குழந்தை மட்டும் எழுந்துச்சு என்கிட்ட கேட்ட கேள்வி, எனக்கு டிஃபென்ஸ்ல ஆஃபீஸரா ஆகணும். பெண் குழந்தை, 9ஆம் வகுப்பு, ஆஃபீஸரா ஆகணும்னு ரொம்ப ஆசை. அப்பா அம்மாவுக்கு அதுல கொஞ்சம் விருப்பம் இல்லை. அடுத்தது அத்தனை பேர் முன்னால அந்த 14 வயசு குழந்தை காட்டி கொடுக்கல. அவ என்ன சொன்னா தெரியுமா? நான் எப்படி பேசினா எங்க அம்மாவும் அப்பாவும் ஒத்துக்குவாங்க, நான் என்ன பண்ணினா எங்க அம்மாவும் அப்பாவும் ஒத்துக்குவாங்க. நான் அங்க நின்று அந்த குழந்தைக்காக கை தட்டிட்டு என்ன சொன்னேன்னு தெரியுமா? மகள், இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ சொல்ற ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க, யார் வேணாலும் கேள்வி கேட்கலான்னு எங்கள் ஸ்கூலில் சொன்ன போது நான் எழுந்திரிச்சு சொன்னேன், எனக்கு டிஃபென்ஸில் ஒரு பெரிய டிஃபென்ஸ் பர்சனலாக ஆகணும், ஆஃபீஸர் ஆகணும், படையில் இந்திய நாட்டின் எல்லையை காப்பாற்றக்கூடிய ஒரு இராணுவ வீரனாக எனக்கு போய் நிற்கணும் அப்படின்னு அந்த பெண் குழந்தை சொல்லிட்டு நான் சொன்னேன். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதில் விருப்பம் இல்லை, நான் எப்படி சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டபோது அவங்க கை தட்டி சொன்னாங்க, எப்படி சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்கங்கிற பொறுப்பை உன்னுடைய இந்த 14 வயசு தோல்ல உன்னால ஏத்துக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல மறுக்கிற பத்தியா? இந்த அன்பு இருந்தாலே போதும், நீ சொல்றதும் தாயும் தகப்பனும் ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே போய் சொல்லு தங்கமே அப்படின்னு சொல்லு. ஒரு குழந்தை கூட பெற்றோரை நின்று கவலைப்படும். எல்லா குழந்தையும் தோலை விரிச்சு தான் நிற்குது. கஷ்டப்பட்டு எங்க அப்பா என்னை படிக்க வைக்கிறாரு, கஷ்டப்பட்டு எங்க அம்மா என்னை படிக்க வைக்கிறாங்க. என்ன உங்ககிட்ட அந்த ரகசியத்தை அந்த குழந்தைங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாம் என்ன நினச்சிக்கிறோம், கெட்டழிஞ்சு போயிடும் போல இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா இல்லை. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த தலைக்குள்ள போயிட்டே இருக்கு. அதனால
விடாம சொல்லிட்டே இருங்க. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டீங்க. தொடங்கிட்டீங்களானாலும் விடாம சொல்லுங்க. ஆமாம் தொடங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டே இருங்க. அதுக்கு தான் பெற்றோரா இருக்கும். மீண்டும் மீண்டும் மீண்டும். அது பெற்றோரா வந்து நிமிரும் போது நீங்க சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் வாங்கி தன் குழந்தைக்கு அது கொண்டு போகும். இது தொடர் சங்கிலி. ஒரு கையிலேருந்து கடத்த வேண்டியது, கொண்டு போக வேண்டியது சொல்ல. எப்போ கடத்துவோம்? கள்ளக்கடத்தில் எப்போ பண்ணுவோம்? தெரியாம கொண்டு போய் கொடுத்துருங்க. சாப்பிட்ற நேரத்தை ஒண்ணா வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்து பரிமாறிக்கோங்க. யார் தட்டில் என்ன இருக்குன்னு பாருங்க. உலகமே உருண்டு வெளியில வந்து நான் இப்போ உடைய போறேன்னாலும் இரு சாப்பிட்டுட்டு வரோன்னு சொல்லுங்க. உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறுங்க. வீட்டுக்கு விருந்து வந்தா எல்லாரும் போய் வரவேற்று பழகுங்க. குழந்தை படிச்சுட்டு இருக்கு, நாளைக்கு எக்ஸாம். இது வாழ்க்கையினுடைய படிப்பு. போய் எல்லாரும் வரவேறுங்க. வீட்டை விட்டு அவங்க கிளம்பி போகும்போது வாசல் வரைக்கும் வந்து நின்று, அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் ரொம்ப வசதி, அங்கேயே நின்று காலை வச்சோன்னா குரலே வாசல் வரைக்கும் கொண்டு போயிடும். வாசல் வரைக்கும் கொண்டு போய் நின்று அவங்க வாகனத்தில் ஏறி போகிற வரைக்கும் நின்றுட்டு திரும்பி வரும் பொழுது நல்லதா பேசிட்டு திரும்பி வாங்க. நமக்குன்னு வந்தாங்க பாரு 1 மணி நேரம். ப்ளீஸ் டோன்ட். குழந்தைங்க சொன்ன வார்த்தையை மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். அட்வைஸை கேட்டதே கிடையாது. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி நடக்கும். எந்த காரணம் கொண்டும் தாத்தா பாட்டியை அது பெருசு இது பெருசு, அது சின்னது தகப்பா நச்சு வசனங்கள் எப்படி கொண்டு வந்து கொட்டியிருக்கோம் குப்பையை, எதுவும் இல்லை. நல்ல வார்த்தைகளாக சொல்லுங்க. நல்ல வார்த்தைகளாக. குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அரங்கேற்றக்கூடியது குழந்தைங்க முன்னாலே. மாமியார் மாமனாரை பற்றி பெருமையாக சொல்லுங்க. பெண்கள் கிட்ட விண்ணப்பிக்கிறேன் நான். அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை மனவேதனை கொடுத்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்க குழந்தைகளுக்கு நல்ல தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க அப்படின்னா கொண்டாட வேண்டியது உங்க பொறுப்பு. அப்பவும் கேட்பேன், கணவன் கிட்ட நல்ல குணங்கள் 4 பார்த்தீங்களா? நீங்க வந்ததுக்கு முன்னாலே அந்த நல்ல குணங்கள் 4 இருக்கா? நீங்க என்னமா காரணம்? நீங்க வந்ததுக்கு அப்புறம் 8 குணங்கள் அது மாறி இருக்கும். ஆனா நல்லதா 4 குணம் இருந்ததா? அதுக்கு அந்த தாய் தகப்பன் பொறுப்பு. அதே மாதிரி மனைவி கிட்ட வாழ்க்கை துணைவனா நீங்க வர்றதுக்கு முன்னாலே நல்ல குணங்கள் 4 இருக்கா? அந்த தாய் தகப்பன் பொறுப்பு. நீங்க வந்ததுக்கு அப்புறம் 8 குணமா மாறி இருக்கும். நன்றி கடன் தொடங்கிய இடத்துலயே கொண்டு வந்து நிறுத்துறேன். நன்றின்னு மீண்டும் மீண்டும் குழந்தைகள் பார்க்க keep on expressing your gratitude to everyone. Be a role model. It's very difficult. ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நல்வாழ்த்துகள். பெற்றோராய் இருப்பது பெரும் பொறுப்பை எடுத்துக்கொண்டவர்களுக்கு என்னுடைய பரிபூர்ணமான ஆசிகள். நன்றி, வணக்கம்.